அண்மையில் தமிழ் கோட்பாட்டாளரும் விமர்சகரும் திறனாய்வாளருமான ஐயா ஞானி அவர்கள் மறைந்துள்ளார்கள். அவர்களுக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சார்பில் இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய மொழிகள் மையம் தமிழ் பிரிவு சார்பில் தமிழ் செவியலுக்கு பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் அவர்களின் பங்களிப்பு உரை எண் 4 நிதி தொடங்க இருக்கிறது. பழந்தமிழர் சமயத்தில் காணப்படும் சில தனித்தன்மை கூறுகள், சம் இண்டிஜினியஸ் எலிமெண்ட்ஸ் இன் தி ரிலீஜியன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் தமிழ்ஸ், தமிழாக்கமும் அறிமுகமும். தமிழ் முனைவர் பட்ட ஆய்வாளர் கு. கமலக்கண்ணன். அனைவரும் தங்களுடைய ஒளி அளவையும் காட்சியையும் நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பழந்தமிழர் சமய என்னும் தலைப்பிலான இக்கட்டுரை குறித்து விரிவாக உங்களுடைய இடத்துல சரி ஒளி அளவு சரியா கேட்கல. போயம்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் தமிழ்ஸ் தேர் மைல் என்னும் நூலின் 3வது கட்டுரையாக அமைந்துள்ளது. பழந்தமிழர்களிடம் காணப்பட்ட சமய நம்பிக்கைகளை தொகைப்பாடல்களின் வழி அறிதல், அவற்றை சமஸ்கிருத இலக்கியங்களோடு ஒப்பிடுதல், அவற்றின் வழி தமிழுக்கே உரிய தனித்தன்மை கூறுகளை கண்டறிதல் என்னும் பொருண்மை அடிப்படையில் இக்கட்டுரையை ஆசிரியர் அமைத்துள்ளார். சகுனம் பற்றிய நம்பிக்கைகள் ஆகியனவற்றை இலக்கிய சான்றுகளின் வழி ஆராய்கிறார். அவ்வகையில் முதலாவதாக கடவுளர்கள் என்னும் பகுப்பில் பழந்தமிழ் பாடல்கள் வழி அறியலாகும் கடவுளர்களின் தனித்தன்மைகள் ஆராயப்பட்டுள்ளன. மோதல் ஆகிய உணர்வுடைய தொகைப்பாடல்கள் முழுமையும் ஆராய்ந்து தெளிவாகவே கிடைக்கின்றன. அவற்றுள் முருகன், கொற்றவை, கூற்றுவன் ஆகியனவே தனித்தன்மை வாய்ந்தனவாக விளங்குகின்றன என இப்பகுதியில் விளக்கியுள்ளார். இக்கடவுள் பெயர்களுள் முருகன் குறித்து பேசும் புறம் 56வது பாடல் முருகனின் வாகனமாக மயிலை குறிப்பதாலும் பிற கடவுளரின் வாகனங்கள் குறித்து பேசுவதாலும் இப்பாடல் முருகனை ஸ்கந்தனோடு ஒப்பிடும் வட கருத்தாக்கத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என விளக்கியுள்ளார். இப்பகுதி பின்வருமாறு அமைகிறது. புறம் 56வது பாடல் முருகனின் மயில் வாகனம் குறித்து பேசுகின்றது. இதே பாடல் பிற கடவுளர்கள் குறித்தும் அவர்களின் வாகனங்கள் குறித்தும் பேசுவதால் இக்கருத்தாக்கம் முருகனை ஸ்கந்தனோடு அடையாளப்படுத்தும் வடமரபிலிருந்து பெறப்பட்டிருக்கலாம். தொடர்ந்து முருகனை மலைவாழ் மக்கள் சிறப்பாக வழிபட்டுள்ளனர். கையில் நெடிய வேல் வைத்திருப்பவனாக நெடுவேல் என சுட்டப்படுகின்றான். மலைநிலமாகிய குன்றுகளில் மட்டுமல்லாது பிற இடங்களிலும் உறைந்துள்ளதாக கருதப்பட்டுள்ளான். இதை புறம் 55வது பாடல் விளக்குகிறது என்னும் செய்திகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன. பாடல் சான்றுகளின் அடிப்படையில் 2ஆம் நிலையில் விளங்கிய பெண் கடவுளராக வானத்தோடு தொடர்புடைய சூரர மகளிர், சூர் துன்பம் தரும் அறமகள் கடவுள், வரையற மகளிர், வரை மலை, வானர மகளிர், வான் வானம் ஆகிய பெயர்களை குறிப்பிட்டுள்ளார். இக்கடவுளருள் வரையற மகளிர் தவிர்த்த ஏனையோர் ஆராயப்படுவதாக விளக்கியுள்ளார். எனினும் அதற்கான காரணம் கட்டுரையில் தரப்படவில்லை. இப்பெயர்களைத் தொடர்ந்து குறுந்தொகை 218வது பாடலில் இடம்பெறும் சூலி என்னும் கடவுளரின் பெயரை ஆராய்கின்றார். அவ்விடத்து குறுந்தொகை 218வது பாடலில் ஒரு பெண் கடவுள் சுட்டப்படுகிறாள். அவள் பெயர் சூலி. இக்கடவுள் தனது கையில் சூலாயுதத்தினை வைத்துள்ளாள். இங்கு குறிப்பிடப்படும் சூலாயுதம் சமஸ்கிருத சூலத்திலிருந்து வந்ததாகும். இக்கடவுளின் பெயரிலிருந்து இக்கடவுளை வடநாட்டு கடவுளான துர்க்கையோடு பொருத்தி பார்க்க முடிகிறது. துர்க்கையும் கையில் சூலம் வைத்திருப்பதால் சூலாதாரா என அழைக்கப்படுகின்றாள். இவள் மலைப்பக்கத்தை உரைப்பவளாகவும் தலைவனை பிரிந்த தலைவி தரும் கொடைப்பொருளை ஏற்பவளாகவும் அமைவதை குறுந்தொகை 218வது பாடல் சுட்டுகின்றது. இப்பாடலுக்கு உரை எழுதும் உவேசா இக்கடவுளரை போர், வெற்றி ஆகியோடு தொடர்புடைய கொற்றவைக்கும் சிலப்பதிகாரத்தில் வரும் துர்க்கைக்கும் இணையானவராக கருதுகின்றார். அங்கு இக்கடவுளரை போலவே இவளும் மகிஷாசுரன் என்னும் அரக்கனை கொண்டதாக சுட்டப்படுகிறாள் என்னும் கருத்தை பதிவு செய்துள்ளார். சூலி வடநாட்டு துர்க்கையின் மறுவடிவம் என விளக்கி பின்னர் உவேசாவின் கருத்தை சான்றாக காட்டி
துர்க்கையை முன்னர் விளக்கிய தனித்த அடையாளங்களுடைய கொற்றவையோடு பொருத்தி காட்டியிருக்கும் இப்பகுதியில் ஆசிரியரின் கருத்தை அறிவதில் சிக்கல் ஏற்படுகின்றது. எனினும் தொடர்ந்து வரும் அடுத்தடுத்த பத்திகளில் இவரின் நிலைப்பாட்டை அறிய முடிகிறது. சான்று பின்வருமாறு: கொற்றவை குறைந்தபட்சம் போர் வெற்றி ஆகியவற்றோடு தொடர்புடைய தனது பண்பினாலும் வனத்தில் உறைதல், துணங்கை கூத்து ஆடுதல் போன்ற தன்மைகளாலும் தனித்த அடையாளங்களை உடைய உள்நாட்டு கடவுளாக இருத்தல் வேண்டும் என்றே எனக்கு தோன்றுகிறது. ஏனெனில் வடநாட்டு பெண் தெய்வமான துர்க்கை வெற்றியோடு தொடர்புபடுத்தப்படுவதில்லை. அவளுக்கு வழங்கும் எப்பெயரும் இப்பொருள் தருவதாக அமையவில்லை. ஆனால் தொகைப்பாடல்களின் காலத்திலேயே கொற்றவை, துர்க்கை ஆகிய பெயர்கள் இந்த அளவிற்கு விரிவாக அடையாளம் காணப்பட்டுள்ளமையால் கொற்றவையின் உண்மையான பண்பு நலன்கள் குறித்து அறிவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இக்கருத்தின் வழி இவர் உவேசாவின் கூற்றை சான்றாக காட்டியது தனது நிலைப்பாட்டை உணர்த்துவதற்கு அல்ல, மாறாக துர்க்கைக்கும் கொற்றவைக்குமான தொடர்பு தொகைப்பாடல்களின் காலத்திலேயே பிரித்தறிய முடியாத வகையில் இருந்துள்ளது என்பதை விளக்குவதற்கு பயன்படுத்தியுள்ளார் என்பதை அறிய முடிகிறது. இவ்விடம் முதன்மையானதாகவும் ஆய்விற்குரியதாகவும் அமைகிறது. தொடர்ந்து கடவுளருக்கு அடுத்த நிலையில் தொகைப்பாடல்கள் குறிப்பிடும் பேய்கள் குறித்து ஆராய்கிறார். பேய், கழுத்து, பால் ஆகியன பாடல்களில் இடம்பெறுவதாக குறிப்பிட்டு இவற்றை வடமரபில் காணப்படும் பிசாசு, ராட்சசா ஆகியவற்றுக்கு இணையானதாக கொள்ளலாம். எனினும் இவை அவுணர், சூர் முதலிய தீங்கு விளைவிக்கும் கடவுளரிடமிருந்து வேறானவை என விளக்கியுள்ளார். இவ்விடமும் முதன்மையானதாய் அமைகிறது. இவற்றோடு தொடர்புடைய கூற்றுவன் என்பதை திராவிட மரபிற்கு உரிய உள்நாட்டு கடவுள் என விளக்கியுள்ளார். அப்பகுதி: திராவிட மரபின் உள்நாட்டு கடவுளாக கருதப்படுவது இறப்போடு தொடர்புடைய கூற்றுவன் ஆகும். இக்கடவுள் கையில் கோடாரி, மழு ஆகியவற்றை வைத்திருப்பதாக சுட்டப்படுகிறார். எனினும் வடமரபு குறிப்பிடும் சுருக்கு கயிற்றை கொண்டிருப்பதாக சுட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் தொழிலாக குறிப்பிட்ட நேரத்தில் மக்களின் உயிரை எடுப்பது சுட்டப்படுகின்றது. பல பாடல்கள் மன்னனை கூற்றோடு ஒப்பிடுவதாயும் அல்லது தனக்கான வேலையை செய்து கொண்டிருந்த தங்களது மன்னனை கொன்றுவிட்ட கூற்றினை சாடுவதாகவும் அமைந்துள்ளன. இப்பாடல்களின் நோக்கம் தங்களது மன்னனின் ஆற்றலினை மிக உயர்ந்த ஆற்றலான போர்க்கடவுளோடு ஒப்பிடுவதாக அமைகிறது. வடமரபிலிருந்து மாறுபட்டதாய் விளங்கும் இக்கருத்தாக்கத்தை இவ்விடத்தில் விளக்கியிருப்பது நுட்பமானதாய் அமைந்துள்ளது. தொடர்ந்து தமிழ் கடவுளர்கள் உறைந்துள்ள இடங்களாக பாடல்களில் இடம்பெற்றுள்ள செய்திகளையும் அகம் 138வது பாடலின் வழி முருகனுக்கு கோயில் எடுக்கப்பட்ட செய்தியையும் விளக்குகிறார். எனினும் இவ்விடத்தில் இவற்றை பொருத்தி பார்க்கவில்லை. கடவுளர்கள் பற்றிய செய்திகளை தொகுத்து தருவதாகவே இப்பகுதி நின்றுவிடுகிறது. தொகைப்பாடல்களில் அதிகம் பேசப்படுவதாக கொல்லிமலையில் உறையும் கடவுள் அமைகிறது. அகம் 167வது பாடலில் சாணத்தால் மெழுகப்படாத வீடு, கடவுள் படிமம் நீக்கப்பட்டமையை குறிக்கிறது போன்ற செய்திகளே இங்கு தொகுத்து தரப்பட்டுள்ளன. இவ்விடத்தில் 500, 245, 47 ஆகிய பாடல்களில் இடம்பெற்றுள்ள கன்னம் என்னும் படிமம் பற்றியும், அகம் 149வது பாடலில் அப்படிமத்தை மன்னன் கைப்பற்றினான் என்னும் செய்தி இடம்பெற்றுள்ளமை பற்றியும் விளக்கியுள்ளார். சமஸ்கிருதத்தோடு இதை பொருத்தி காட்டிய போதும் கூடுதல் விளக்கம் தராமலேயே விட்டுச் செல்கிறார். தொல் தமிழகத்தில் படிமங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 500, 245, 247 ஆகிய பாடல்களில் கன்னம் என்னும் பெயரை உடைய ஒரு சிறிய படிமம் சுட்டப்படுகின்றது. முருகனை வழிபடும் பூசாரி இதை தனது கையில் வைத்துள்ளான். நோயை விரட்ட இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அகம் 149வது பாடலில் இப்படிமம் போரில் வெற்றி பெற்ற மன்னனால் கைப்பற்றப்பட்டதாக சுட்டப்படுகின்றது என விளக்கும் இவ்விடம் ஆய்விற்குரியதாகிறது. இதைத் தொடர்ந்து பழந்தமிழர்கள் ஆற்றல் உறையும் என கருதியவற்றுள் முதன்மையான ஒன்றாக நடுகர்கள் குறித்து விளக்கியுள்ளார். நடுகர்கள் குறித்து கிடைக்கும் பல சான்றுகளும் தரப்பட்டு நடுகள் வழிபாட்டின் தன்மை விளக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விளக்கும் இப்பகுதியின் இறுதியில் நடுகள் வழிபாட்டை அடிப்படையாக கொண்டே சிவலிங்க வழிபாடு உருவானது என்னும் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். இக்கருத்து முதன்மையானதாய் அமைகிறது. சான்று: நடுகற்களில் உறைந்துள்ளதாக கருதப்பட்ட இந்த இறைத்தன்மையே பிற்காலத்தில் சிவலிங்க வழிபாடாக உருமாற்றம் பெற்றுள்ளது. லிங்க வழிபாடு நடுகள் வழிபாட்டின் பல கூறுகளை எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது.
எனினும் இது குறித்து மேலதிக விவரங்கள் இவ்விடத்தில் தரப்படவில்லை. பழந்தமிழ் இலக்கியங்களுள் இடம்பெறும் கடவுளர்கள் குறித்து ஆராயும் இப்பகுதியின் இறுதியில் கடவுள் என்னும் சொல் உணர்த்தும் சொற்பொருளை சமஸ்கிருதத்தோடு ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார். கடவுள் என்னும் சொல்லுக்கு உள்ளத்தை கடத்தல் என கொள்ளப்படும் பொருள் தவறானது என கூறுவதோடு, கடவுள் என்பதற்கு கடன், கடன்படுதல் என்னும் பொருளே சரியானதாக இருக்கும் என தொகைப்பாடல் சான்றின் அடிப்படையில் கீழ்வருமாறு விளக்கியுள்ளார். மூன்றாவது மற்றும் மிக முதன்மையானது பொருள் தரத்தக்க வகையில் அமைந்த மாற்றிலக்கண பகுப்பு. குறுந்தொகை 218வது பாடல் ஒரு பெண் கடவுள் குறித்து பேசுகிறது. அவ்விடத்தில் அக்கடவுளரிடம் கடன் ஏதும் இல்லை என்னும் கருத்தை சுட்டுகின்றது. கடன் என்னும் சொல்லின் அடிப்படை பொருள் கடன்பட்டிருத்தல் ஆகும். ஆனால் இவ்விடத்தில் இச்சொல் தெய்வத்திற்கு தரப்படும் உயிர்ப்பலி அல்லது வேண்டுதல் என்னும் பொருளில் அமைகின்றது. உள் என்னும் சொல் பெரும்பாலும் ஒரு பெயரின் பின்னொட்டாக அமைந்து வேரிலிருந்து உருவாகும் ஒரு பெயர் சொல்லை உருவாக்குவதாய் அமைகின்றது. சான்றாக அர் கூட்டல் உள் அருள், பொரு கூட்டல் உள் பொருள் என சுட்டலாம். எனவே கடவுள் என்னும் சொல்லும் தியாகம், கடன் ஆகியவற்றோடு தொடர்புடையதாய் பழந்தமிழ் கடவுளரின் பெயர்களுக்கு ஏற்ப அமைந்திருக்கலாம். இது இவரது ஆய்வின் தனித்தன்மையை காட்டுவதாக அமைந்துள்ளது. அடுத்ததாக பழந்தமிழர்கள் மேற்கொண்ட வழிபாட்டு முறைகள் பாடல் சான்றுகளின் வழி ஆராயப்பட்டுள்ளன. இன்று இருப்பதை போன்றே தலை தாழ்ந்து வணங்கும் மரபே அன்றும் இருந்துள்ளது. வளர்பிறை வழிபாட்டை கூறும் குறுந்தொகை 178, 307 ஆகிய பாடல்கள் விளக்குகின்றன. மாலை நேரங்களில் குறிப்பாக பெண்கள் வழிபாட்டில் ஈடுபட்டதாகவே பல பாடல் சான்றுகள் கிடைத்துள்ளன என்னும் தகவல்களை தந்துள்ளார். தொடர்ந்து இதுவே பிற்காலத்தில் தோற்றுவித்தது என்னும் விளக்கம் தருகிறார். இக்கருத்து ஏற்கத்தக்கதாயும் சிறப்பானதாயும் அமைகிறது. வழிபாட்டு முறையாக இருந்துள்ளது. புகழ் வெற்றிக்குறவை ஆடியது பற்றியும் புறம் 259வது பாடல் எருது ஒன்று புலத்தியை போல துள்ளி குதித்து ஆடுவது பற்றியும் சுட்டுகின்றன. குறுந்தொகை 105வது பாடல் கடவுளுக்கு வைக்கப்பட்ட திணையை உண்ட ஆறாவது பாடல் பெரியாடலின் போது ஆடுகள் பலியாக தரப்பட்டன எனும் செய்தியையும் தருகின்றன. கலிநடம் புரியும் மரபு தமிழ்நாட்டில் தொடர்ந்து நிலை பெற்று ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் தோற்றுவித்தது. சிவன், விஷ்ணு என்னும் இருவரையும் களிப்பூட் பிற்காலத்தில் இதற்கு பெரிதும் காரணமாய் அமைந்தன. இவ்வியக்கம் தோற்றுவித்த பாகவத புராணம் இந்தியா முழுமையும் பரவியது என்னும் கருத்தை பதிவு செய்கிறார். பக்தி இயக்கம் உச்சம் பெற்றதற்கும் அது முழு இந்திய தொடர்ந்து வழிபாட்டில் மலர்கள் இடம்பெற்றுள்ளமை, செம்மறியாட்டு குட்டிகள் பலியாக தரப்பட்டமை ஆகியன தமிழ் மரபிற்கே உரியன என்பதை விளக்கியுள்ளார். வழிபாடு என்னும் பகுப்பை தொடர்ந்து பழந்தமிழர்கள் போர் குறிக்கத்திலும் சமயம் சார்ந்த நம்பிக்கைகள் உள்ளன என்பது இவரின் கருத்தாக அமைகிறது. அந்த அடிப்படையிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்னும் தமது கருத்தை இப்பகுதியில் முன்வைத்துள்ளார். போர் குறித்தும் போருக்கு முன் பின்பான காலங்களில் மேற்கொள்ளப்பெற்ற சடங்குகள் குறித்தும் கீழ்வரும் கருத்துக்களை முன்வைத்துள்ளார். போர் தனி ஒன்றாக மாற்றிக்கொண்டனர். வேளாண்மை அமைந்தது. அதை நச்சினார்க்கினியரின் தொல்காப்பிய உரைவழி அறியலாம். ஆக்கப்பூர்வமான அக்கருத்தாக்கமாக வேளாண்மை அமைந்தது. இதை நச்சினார்க்கினியரின் தொல்காப்பிய உரைவழி அறியலாம். போரில் செய்யப்படும் தியாகம் படிம நிலையில் வயல்களில் செய்யப்படும் அறுவடையை அடையாளப்படுத்துவதாக அமைந்தது. பழந்தமிழர்களின் தங்களின் நிலையை நிலையான வாழ்வுக்கும் நாட்டின் வளத்திற்கும் போர், அறுவடை ஆகிய இரண்டும் அடிப்படை என கொண்டு வாழ்ந்தனர். இவையாவும் போர் செயல்பாடுகளாக அமைய
போருக்கு பிறகான சடங்குகளை அடுத்ததாக ஆராய்ந்துள்ளார். இவ்விடத்தில் தனது கருத்தாக்கமான ஆற்றல் என்பதை பயன்படுத்திக் கொள்கிறார். அச்சடங்குகளுள் முதலாவதாக அமைவது போர் தியாகம் ஆகும். போரில் பகைவனை கொன்றவன் இறந்தவனின் ஆன்மா தனக்கு தீங்கிழைக்காமல் இருக்கச் செய்யும் ஒரு பிணைப்பு முயற்சியே போர் தியாகம் என விளக்குகிறார். இத்தியாகத்தோடு தொடர்புடையதாய் அமையும் மற்றொரு கருத்தாக்கம் பகைவர்களின் நிலத்தை பாழ்படுத்துதல். இதை போர் முடிந்தவுடன் போர் வெற்றி மேற்சுட்டப்பட்டது போன்று கொண்டாடப்படுகின்றது. இதனை ஒத்ததாக செய்யப்படும் மற்றொரு சடங்கு பகைவர்களின் நிலத்தை அழித்தல் ஆகும். புறம் 15வது பாடல். வாயில் வெள்ளை நுரையுடைய தேர்கள் செலுத்தப்பட்டு வயல்கள் நாசமாக்கப்பட்டன என்றும் நீர்நிலைகள் யானைகளை கொன்று உடைக்கப்பட்டன என்றும் குறிக்கின்றது. புறம் 392வது பாடல். செந்நிறம் உடையவனாக தோன்றும் மன்னன் பகைவர் நிலத்தில் கழுதைகளை பூட்டி வரகு கொல் ஆகியவற்றை விதைத்தான் என்கிறது. புறம் 78வது பாடல். மன்னன் பகைவர்களின் நிலத்திலேயே அவர்களை கொன்று ஒழித்தமையால் அங்கு கிணை முழங்குகின்றது என சுட்டுகின்றது. இதை போலவே பல பாடல்கள் சான்றுகளாக அமைகின்றன என விளக்குகிறார். போர், போருக்கு பிறகான அழிப்பு ஆகிய அனைத்து வீரர் மரபுக்கும் பொதுவானவை என விளக்கி பண்டை தமிழர்களுக்கே தனித்த போர் தன்மைகளை எலியாட் என்பாரின் கருத்தின் அடிப்படையில் இப்பகுதியில் விளக்கியுள்ளார். எலியாட் நரபலி, தன்னிலை மறந்திருத்தல், இதனை ஒத்த பிற செயல்பாடுகள் ஆகியவற்றில் பழங்குடி மக்கள் ஈடுபடுவதற்கு காரணம் அவர்கள் தங்களின் படைப்புக்கு முன்பான ஒரு குழப்பமான மனநிலைக்கு செல்வது என்றும் அந்நிலை இல்லாமல் அடுத்த கட்ட நிலை உருவாகாது என்றும் குறிப்பிடுகின்றார். தமிழர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு போர்க்களம் பழைய குழப்பமான மனநிலைக்கு இட்டுச் செல்லும் ஒன்றாக அமைகிறது. இச்சூழலில் அனைத்து புனிதமான கூறுகளும் இடம்பெறுகின்றன. எனினும் அவை கட்டுக்கடங்காத நிலையில் உள்ளன. எனவே போர் என்பது அறுவடையின் துவக்கம் போன்றதாகவும் போர் முடிவு போர் தியாகமாகவும் அமைகின்றது. கட்டுக்கு அடங்காத ஆற்றல் இறுதியில் மீண்டும் கட்டுக்குள் வருவது அறுவடையை போன்றதாகிறது. படைப்பாக்க நிகழ்வு இங்கு முழுமையடைந்து விடுகிறது. பண்டை தமிழர்கள் போர்க்களத்தில் அடைந்த இத்தகைய குழப்பமான மனநிலையை பிறப்பு, இறப்பு, அபாயம் ஆகிய காலகட்டங்களிலும் அடைந்தனர். அதுவே பிற்காலத்தில் அவர்களை சிவதாண்டவத்திற்கு முதன்மையளிக்க வைத்தது என விளக்குகிறார். இப்பகுதி முதன்மையானதாக அமைகிறது. தமிழர்களிடம் இறப்பு, அபாயம் ஆகிய காலகட்டங்களில் காணப்பட்ட தங்களின் படைப்புக்கு முன்பான குழப்பமான நிலையினை எய்துதல் என்னும் பண்பு பிற்காலங்களில் சிவதாண்டவத்திற்கு அவர்களை முதன்மையளிக்க வைத்தது. சிவதாண்டவம் என்பது உலகத்தின் அழிவின் போது ஆடப்பட்ட ஆடல் வகையாகும். இவ்வகையில் தாண்டவ நடனம் திராவிட மரபிற்கு உரியது என்று கொள்ள முடிகின்றது. அது தமிழ் மரபுக்கு இல்லை என்ற போதும் திராவிட மரபிற்கு உரியது என்று கொள்ள முடிகிறது என விளக்குகிறார். பழந்தமிழர்களிடம் காணப்பட்ட களிநடனம் புரியும் மரபு நாயன்மார்கள், ஆழ்வார்கள் வாயிலாக பக்தி இயக்கத்தை உச்சம் பெற வைத்தது. அதையொத்த ஒரு குழப்பமான மனநிலையே அவர்களை சிவதாண்டவத்திற்கு முதன்மையளிக்க வைத்தது என்னும் இவ்விரு கருத்துக்களும் தொடர்புடையனவாய் ஆய்விற்குரியதாய் அமைகின்றன. போரை தொடர்ந்து பழந்தமிழரிடம் காணப்பட்ட மறுமை உலகம் குறித்த செய்திகளை ஆராய்ந்துள்ளார். இறப்பிற்கு பிறகான நம்பிக்கைகளாக பழந்தமிழர்கள் 2 கருத்தாக்கங்களை கொண்டிருந்தனர் என்பது இப்பகுதியில் விளக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் முதலாவது சொர்க்கம் குறித்த நம்பிக்கையாகும். போரில் விழுப்புண்பட்டு இறக்கும் வீரர்களே மறுமை உலகம் செல்வார்கள், இன்புற்று வாழ்வார்கள் என்னும் அடிப்படையில் அமைந்த பாடல் சான்றுகள் தரப்பட்டு இக்கருத்து விளக்கப்பட்டுள்ளது. வீரர்கள் போரில் புண்பட்டு தான் இறக்க வேண்டும் என அவர்கள் கொண்ட இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே போரில் புண்படாதவர்களை புதைக்கும் முன் அவர்களை வாளால் கீறி புதைத்துள்ளனர். புறம் 93, புறம் 287வது பாடல். போரில் இறந்துபடும் வீரன் மேலுலகில் இன்புறுவான் என்றும் குற்றமற்ற பெண்ணை மணப்பான் என்றும் சுட்டுகின்றது. புறம் 362வது பாடல். ஒரு ஆண் போரில் இறந்தாலோ அல்லது புகழெய்திய பின் இறந்தாலோ அவன் அவ்வுடலோடே சொர்க்கம் புகுவான் என்கிறது. இதன் விளைவாகவே புறம் 231வது பாடலும் சடலம் குறித்து பேசுகின்றது எனலாம். இதைத் தொடர்ந்து தமிழர்களிடம் காணப்பட்ட மறுமையுலகம் குறித்த 2வது கருத்தாக்கமான நடுகள் எடுத்தல் விளக்கப்பட்டுள்ளது. பழந்தமிழர்களின் வழிபாடு என்னும் பகுதியிலேயே நடுகள் வழிபாடு குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளமையால் இவ்விடத்தில் குறைவான சான்றுகளே தரப்பட்டுள்ளன. எனினும் இவ்விடத்தில் உடன்கட்டை ஏறிய பெண்களுக்கும் நடுகள் எடுக்கும் வழக்கம் இருந்தது. ஆனால் அதை பாடல்கள் பதிவு செய்யவில்லை.
தான் வாழும் காலத்திலேயே புனிதத்தன்மை நிறைந்ததாக கருதப்பட்ட மக்களின் ஆன்மாக்களுக்கே நடுகற்கள் எடுக்கப்பட்டு சாந்தி செய்யப்பட்டன. இந்நடுகற்களில் ஆற்றல் உறைந்ததாக கருதியதாலேயே இவ்வழிபாடு முடிந்தவுடன் குளித்தல் அல்லது தூபம் புகைத்தல் வேண்டுமென புறம் 329வது பாடல் குறிப்பிடுகிறது என்னும் புதிய செய்திகள் தரப்பட்டுள்ளன. இவ்விடத்தில் வாழும் காலத்திலேயே புனிதத்தன்மை அடையப்பெற்ற ஆன்மாக்கள் யாருடையவை என்பது ஆய்விற்குரியதாகிறது. மறுமை உலகம் குறித்த நம்பிக்கைகளை தொடர்ந்து சகுனம் குறித்தான செய்திகள் பாடல் சான்றுகளின் அடிப்படையில் விளக்கப்பட்டுள்ளன. சான்றுகளின் அடிப்படையில் பண்டைய தமிழர்கள் கொண்ட நல்நிமித்தம் தீநிமித்தம் குறித்த நம்பிக்கைகள் இப்பகுதியில் விளக்கியுள்ளார். அகம் 19வது பாடலில் ஒரு தலைவன் உயர்ந்த மலையை கடந்து செல்கின்றான். அங்கு ஆந்தைகள் கொடிய அலறலொலி கேட்கின்றது. எனினும் அது உணர்த்தும் பொருள் வெளிப்படையாக தெரியவில்லை. அவ்வொலியானது துடி முழங்குவதை போன்று உள்ளது என்னும் செய்தி இடம்பெறுகிறது. துடி எவ்வாறு இறப்பின் போது வெளியாகும் ஆற்றலை கட்டுப்படுத்த வல்லதோ அதை போலவே ஆந்தையும் புனித ஆற்றல் உறைந்த ஒன்றாக கருதப்பட்டுள்ளது. அகம் 88, 356, 362 ஆகிய பாடல்களிலும் ஆந்தையின் அலறல் குறிப்பாக பகற்போதில் அலறுவது தீங்கு விளைவிக்கும் ஒன்றாக சுட்டப்பட்டுள்ளது. வடபகுதியிலும் இதை ஒத்த நம்பிக்கைகள் காணப்பட்டன என்பதையும் சான்றுகளுடன் விளக்கியுள்ளார். இவ்விடத்தில் புல் என்னும் தமிழ் பெயரும் சகுன என்னும் சமஸ்கிருத பெயரும் சகுனம் என்னும் பொருளை தருகின்றன. வடமரபில் சகுனம் என்பது எதிர்வரும் நிகழ்வுகளை கணிப்பதாகவே அமைகிறது. ஆனால் தமிழில் இவை எதிர்வரும் நிகழ்வுகளை உருவாக்குபவையாகவும் அமைகின்றன என விளக்குகிறார். சான்று: ஒரு தாய் தனது மகள் வரவேண்டும் என காகத்தை கரையும்படி கேட்கும் அகம் 391வது பாடல் என்னும் கருத்துக்கள் இவரின் ஆய்வின் தனித்தன்மையை காட்டுவனவாய் அமைகின்றன. சகுனம் குறித்த நம்பிக்கைகளை தொடர்ந்து விழாக்கள், திருமணம் ஆகியவை குறித்து பழந்தமிழர்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகளை விளக்கியுள்ளார். இப்பகுதியில் தமிழர்கள் கொண்டாடிய பல திருவிழாக்களுள் இந்திரனுக்காக எடுக்கப்படும் ஒரு விழாவில் மட்டுமே கடவுள் சுட்டப்படுகிறது. ஏனைய விழாக்கள் அனைத்தும் சிறப்பான காலங்களில் கொண்டாடப்படுவதாயும் புனித ஆற்றல்கள் அனுகூலமான நிலையில் இருக்கும் போது கொண்டாடப்படுவதாயும் ஆடல், பாடல், உணவு, மகிழ்ச்சி ஆகியவற்றோடு தொடர்புடையதாயும் அமைகின்றன. இங்கு கட்டுக்குள் இருக்கும் ஆற்றல், வளம், வளமை ஆகியவற்றின் குறியீடாக கருதி கொண்டாடப்படுகிறது. இவ்விழாக்கள் போர்க்களம் போன்ற இடங்களில் அபாயம் அச்சுறுத்தும் ஒன்று என கருதி ஆற்றலை கட்டுப்படுத்தும் நிலையின் எதிர்நிலைகளாக அமைகின்றன. அதை போலவே அனுகூலமான மகிழ்ச்சியான நிலையில் தூய்மையாகவே பெண்ணிற்கு திருமணம் நடத்தப்படுகிறது. இந்த தூய்மை என்பது வளம், வளமை ஆகியவற்றின் குறியீடாக கருதப்படுகிறது என தரப்பட்டுள்ள விளக்கங்கள் முதன்மையானதாய் அமைகின்றன. இவ்வாறாக பழந்தமிழ் இலக்கியங்களின் வழி பழந்தமிழர்கள் கொண்டிருந்த சமயம் சார்ந்த தனித்தன்மை கூறுகள் இக்கட்டுரையில் ஆராயப்பட்டுள்ளன. இக்கட்டுரையின் வழி பின்வரும் கருத்துக்களை அறிய முடிகிறது. முருக வழிபாடு பழந்தமிழர்களுக்குரிய தனித்தன்மை உடையது. கொற்றவை வழிபாடு வடமரபு துர்க்கை வழிபாட்டோடு தொடர்புபடுத்தப்பட்டாலும் போர், வெற்றி, துணங்கையாடுதல் முதலிய பண்புகளால் கொற்றவைக்கு தனித்த அடையாளம் காணப்படுகிறது. பேய், கழுத்து, பால் ஆகிய தமிழ் கருத்தாக்கங்கள் பிசாசு, ராட்சச முதலியவற்றோடு தொடர்புபடுத்தப்பட்டாலும் கூற்றுவன் என்பது கையில் சுருக்கு கயிறு வைத்திருக்கும் வடமரபு கருத்தாக்கத்திற்கு மாறாக தனித்த திராவிட மரபிற்குரியதாக விளங்குகிறது. பழந்தமிழர்களின் தனித்தன்மையுடைய நடுகல் வழிபாடே பிற்கால சிவலிங்க வழிபாட்டிற்கு அடிப்படையாய் அமைந்தது. பழந்தமிழர்களிடமிருந்த களிநடம் புரியும் மரபே பிற்காலத்தில் நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் தோற்றுவித்தது. போர், அபயம் முதலிய காலகட்டங்களில் வீரர் மரபைச் சேர்ந்த பழந்தமிழர் ஒரு குழப்பமான மனநிலையை அடைந்தனர். அதுவே பிற்காலங்களில் அவர்களை சிவதாண்டவத்திற்கு முதன்மை அளிக்க வைத்தது. சகுனம் என்பது வடமரபில் எதிர்வரும் நிகழ்வுகளை கணிப்பதாக மட்டும் இருக்க, தமிழ் மரபில் அவை எதிர்வரும் நிகழ்வுகளை உருவாக்குவதாகவும் அமைந்தன என்பதை அறிய முடிகிறது. நன்றி. கலந்துரையாடலை தொடங்கிக்கலாம். திருப்பூர்ல கூப்பிடுறாங்க. சொல்லுங்க. இந்த தாண்டவமும் அந்த குழப்பமான மனநிலை எப்படி ஒத்து போகுதுன்னு சொல்ல முடியுமாங்க? குழப்பமான மனநிலைங்கிறது வீரர் மரபுக்கு உரியது அப்படின்னு சொல்லிடுறாங்க எலியாட் அப்படிங்கிறவங்க கருத்தின் அடிப்படையில.
அந்த அடிப்படையிலேயே வந்ததுனால மட்டும்தான் சிவதாண்டவத்திற்கு பிற்காலத்துல அவங்களால முதன்மை அளிக்க முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழப்பமான மனநிலையின் செயல்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களாங்க? அதான் போர் என்ன அப்படின்னா, குழப்பமான ஒரு மனநிலையில இருக்கிற போதுனா அவங்க வந்து போர் புரிய முடியும். எந்த களிநடம் புரியறது, போர் புரியறது இதெல்லாம் வந்து உலகில் உள்ள அனைத்து வீரர் மரபுகளுக்கும் பொதுவானது. அந்த மரபிலிருந்து தோன்றியதுனாலேயே தான் தமிழர்கள்னால வந்து பின்னாட வந்த சிவதாண்டவத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. நன்றிங்க. நன்றி. வணக்கம் கமலக்கண்ணன். சொல்லுங்க ஐயா. உங்களுடைய உரை நன்றாக இருந்தது. உங்களுடைய அந்த சரிங்க. மொழிபெயர்ப்பு பற்றி நான் வாசித்தேன். அதுல இருந்து எனக்கு சில ஐயங்கள் தோன்றி. சரிங்க. அதுல ஒரு இடத்துல நீங்க வந்து தெளிவுபடுத்திட்டீங்க. எந்த இடத்துலன்னா அந்த தாண்டவ நடனம் தொடர்பாக உள்ள கருத்தியலுக்கு தாண்டவ நடனம் திராவிட மரபுக்கு உரியது இல்லை, திராவிட மரபுக்கு உரியது என்று கொள்ள முடிகின்றது அப்படிங்கிற கருத்துல நீங்க உங்களுடைய கருத்தாக ஆராய்ச்சிக்குரியதாய் அமைகின்றதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. பாராட்டுக்குரியது. அந்த இடத்துல ஒரு 2 ஐயம் இருந்தது. நான் அதை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். ஒண்ணு, இந்த கருத்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ் மரபு வேறு திராவிட மரபு வேறு என எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இதே கருத்து வச்சுக்கிட்டு திராவிட மரபு என்று அவர் எதனை முன்னிறுத்த முற்படுகிறாரு சார்ஜ் காட்டு என்பதை கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும். அப்புறம் சகுனம் தொடர்பாக பேசும்போது இதுக்கு கொஞ்சம் விளக்கம். சரிங்க. நல்லது. அதாங்கய்யா, போர் தொடுக்கிறதும் போர்ல வந்து ஆற்றல் என்கிற ஒன்று உறைந்திருப்பதாக கருதுவதும் அவர்களையே மறந்து போர் புரிவதும் தமிழர்களுக்குரியது, இது திராவிட மரபுக்குரியதுன்னு கருதுறாரு நான் புரிஞ்சுக்கிறேங்கய்யா. ஆனா சிவதாண்டவம் என்பது திராவிட மரபுக்கு இல்லாத போதும் அது புதிதான ஒன்று. இவர்கள் இவ்வாறு கருதியதனாலதான் புதிதாக வந்த மரபுக்கு வந்து இவங்களால முதன்மை அளிக்க முடிந்தது அப்படின்னு எழுதியிருக்காருங்கன்னு நினைக்கிறேங்க. அது அந்த அந்த இடத்துலயே ஆங்கிலத்திலேயே வந்து அடைப்புக்குறியில தான் அவர் கொடுத்துருக்காருங்க. ஆமா, அதனால்தான் எனக்கு அந்த ஐயம் வந்தது. அதை நீ கொஞ்சம் உங்களுடைய அந்த மதிப்புகளை விரிவாக எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். அடுத்து சகுனம் தொடர்பாக அந்த பறவை அந்த தொடர்பாக பேசும்பொழுது நீங்க இன்னைக்கு வைத்த மதிப்புரையில விரிவான ஒரு சான்றுகள் கொடுத்து விளக்கி இருக்கிறார் சொல்லி இருக்கிறீங்க. ஆனா எனக்கு அந்த இடத்துல என்ன ஐயம் வருதுன்னா, தமிழ் பழந்தமிழ் இலக்கியங்களில் சகுனங்களாக கருதப்படும் பறவைகளின் பெயர்கள் அல்லது உயிரினங்களின் பெயர்கள் இடம்பெறுகின்றன அப்படிங்கிற கருத்தை உள்வாங்கும் பொழுது ஏன் சமஸ்கிருத இலக்கியங்களில் பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. அதாவது அது கொடுத்திருக்காருங்க அந்த ஆந்தையாளர்ல இல்ல தமிழ் இலக்கியங்கள் உள்ளதை கொடுத்திருக்கிறாரு, அந்த சான்றுகளை கொடுத்திருக்கிறாரு. சமஸ்கிருதத்துல அந்த மாதிரியான புல் பறவைகளுடைய பெயர்ல கொடுத்தது மாதிரியான பதிவு இருப்பது போல் எனக்கு தெரியல. அதனால இந்த வினா எனக்கு பெயர்கள் கொடுக்கலங்கயா. ஆனா பொதுப்படையாக சொல்லி ஆமா 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 பெயர்கள் கொடுக்கப்படலைன்னா எனக்கு இன்னொரு என்ன தோணுதுன்னா, அப்ப அந்த இலக்கியங்கள்ல பெயர்களுக்கு சுட்டி எழுதப்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது தொடர்பான தெளிவு அவருக்கு இருக்குதான்னு தெரியல. மேற்கொண்டு வேற எது கட்டையில எதோ கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி அதாவது பொதுப்படையா சொல்லிட்டு போற மாதிரி தான் அது அமைஞ்சிருக்குது. என்னுடைய அந்த உங்களுடைய மொழிபெயர்ப்பு வாசிக்கும் தோணுது. கட்டுரையில கொடுத்துருக்குங்கய்யா. என்னென்ன சொல்றாருன்னா, சுபாஷித ரத்ன கோஷத்துல ஒரு இடத்துல வரதாகவும், ராமாயணத்துல ஒரு இடத்துல, ஆனா என்ன பறவைனோ நீங்க சொல்வது போல கொடுக்கலீங்க. இது போல காணப்படுகிறது அப்படின்னு, ஒரு பறவை வந்து அலறுவது தீய சகுனங்களாக இருந்தது அப்படின்னு அதுல கட்டுரையில கொடுத்துருக்காருங்கய்யா. அதான் ஏன் இந்த பொதுப்படையா சொல்லக்கூடிய பண்பு அந்த இலக்கியங்களை இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல, அப்படிங்கிறதா என்னுடைய ஐயம். அதே மாதிரி சமஸ்கிருத இலக்கியங்கள் சமம் பார்க்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கின்றனவா அப்படி அதை தொடர்ந்து ஒரு 3 கேள்விகள் வருகிறது, அவ்வளவுதான். அதே மாதிரி இருக்குமானால் ஏன் அப்படி ஒருவேளை நீங்க சொல்றது போல இருந்துச்சுன்னா ஏன் அவர் வந்து அந்த பறவைகள் பேரையோ அல்ல விலங்குகளுடைய பேரையோ பதிவு செய்யல? ஏன்னா அவர் சமஸ்கிருத வித்வான்கிற நிலையில நீங்க சொல்ல முழுக்க சமஸ்கிருத பேராசிரியர் அப்படிங்கிறப்ப ஏன் அந்த இடத்துல பதிவு செய்யல? ஏன்னா தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய பறவைகள் பேரோ விலங்குகள் பேரோ பதிவு செய்யறாங்க சகனத்துக்கு. அப்ப அந்த இலக்கியங்கள்ல இருந்து சுட்டி காமிச்சிருக்கணும், ஏன் சுட்டி காட்டாமல் அவர் போகிறார் என்பதையும் நீங்க கூடுதலாக எடுத்து மதிப்புல கொடுத்தீங்கன்னா நல்லா. சரிங்க, நல்லது நல்லது, ரொம்ப நன்றிங்க. சரிங்க, நன்றிங்க.
தோழர் வணக்கம். வணக்கம்ண்ணா, சொல்லுங்கண்ணா. நான் இப்போ சத்யராஜ் அதை கேட்டது தான். அதாவது தனித்த திராவிட மரபு, தமிழ் மரபு எதுவும் தனியா அது ஒரு வரையறை மாதிரி விளக்க முடியுங்களா? விளக்கிருக்கிறாங்களா? வேறுபாடாக சொல்ல முடியுங்களா? அதாண்ணா, தமிழர்களுடைய மரபையே வந்து திராவிட மரபுன்னு எடுத்துக்கிறாருண்ணா. பழந்தமிழர்களோட இருக்கிற மரபே திராவிட மரபுன்னு தான் எடுத்துக்கிறாரு. தனியா எதுவும் கொடுக்கலண்ணா. திராவிடம் அப்படிங்கிற தனியா விளக்கம் கொடுக்கல. அது அடைப்புல தானே அந்த இடத்துல கொடுக்குறாரு கட்டுரையிலேயே. அதான் அந்த சிவதானன் வந்து திராவிட மரபு ஒரு இது, தமிழ் மரபு இல்லைன்னும் போது தனி ரெண்டு ரெண்டு தனி வேற வேற மரபுங்களான்ற மாதிரி ஐயம் வருது. ஆமா, அப்படிதான் கொடுத்துருக்காருண்ணா. சிவதாண்டம் வந்து வேறு வெளியிருந்து வந்தது தானே, அந்த அந்த போல கொடுக்குறாருண்ணா. அதுல போய் திராவிட மரபுன்றது அதை ஏத்துக்க முடியுங்களா? இல்ல, தமிழ் மரபுதான் அதை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்ததுன்னு தான் சொல்றாங்கண்ணா. அது எனக்கு சரியா ஒன்றும் நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்த இந்த மரபு நம்மளிடம் வந்து போர் புரிவது, களிநடம் புரிவது, ஒரு ஆற்றல் மிகுதியில் ஆடுவது என்கிற மரபு தான். அது தொடர்ந்து இருந்துகிட்டே அவங்களுக்குள்ளேயே அவங்களை அறியாமே இருந்தது காரணம் தான் பின்னால வந்த அந்த சிவதாண்டம் என்கிற மரபை வந்து அவங்களால ஏற்க வைத்தது அப்படின்னு சொல்றாருண்ணா. இல்ல, அது சிவதாண்டம் மாறுது இந்த மரபு, தமிழும் திராவிடமும் தனித்தனியான்ற மாதிரி ஒரு புரிதல் கேட்கறேன். மரபு ரெண்டும் தனி மரபுன்ற மாதிரி ஒரு புரிதல் வருது. இல்ல, அவரு எல்லாத்தையும் ஒரே திராவிடம்ங்கிறத எடுத்துட்டு போறாரு. சரி சரி, அப்படிங்கும்போது ஏன் தமிழ் தனியா போகணுன்றது தெரியல. அப்புறம் இன்னொன்னு தெரியலண்ணா. போர் வீரன், அதாவது இறந்த மாதிரி நடுவில் வச்ச மாதிரி அந்த வரி ஒரே நிமிடம் படிக்கிறேன் பாருங்க. In later times, the disposition of the Tamil see to return the chars that precedes creation in the situation of dangers and death led to them to give great importance to Tandava அப்படின்னு கொடுத்துட்டு, Shiva's dance of destruction at the end of the world. Indeed, Tandava dance is of Dravidian, though not Tamil. அது திராவிடத்துக்குரியது, ஆனா தமிழுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வர்றாருண்ணா. அதான் இப்போ வேற வேற தமிழ் அந்த இடத்துல வேறுபடுத்துறாருன்னா புரியுது. ஆமாண்ணா, ஆங்கிலம் எனக்கு புரியாது, அதனால ரெண்டு வேற வேற மாதிரி அது தமிழ்ல அந்த திராவிடல எடுத்துட்டு கரெக்ட் தான், சரியா தான் இருக்குண்ணா. அப்புறம் இந்த போர் வீரன் பெரும்பாலும் வந்து நடுகள் வச்சிருக்கான் சொல்றீங்களே, அதே மாதிரி போர் வீரன் படை வீரர்களுக்கு தளபதிக்கு வேணா இறந்துருக்கலாம், நடுகள் வச்ச போல இருக்கு. எந்த இடத்துல போர் தலைவன் இறந்த மாதிரி தலைவன் இறந்த மாதிரி அவருக்கு நடுகள் வச்ச மாதிரி ஏதாவது குறிப்பு வேணா இருக்குதுங்களா, சுட்டி காட்டிருக்காருங்களா? இல்ல, இவர் என்ன சொல்றாருன்னா, நடுகள் படிக்க எடுக்கும்போது உயர்ந்த மக்களுக்காகவோ வீரர்களுக்காக நடுகள் எடுக்கப்பட்டதான் பாடல் சான்று வழி கிடைக்குது. பெண்களும் உடன்கட்டை ஏறிய பெண்களுக்கும் நடுகள் எடுக்கப்பட்டன்னு வழக்கு இருந்திருக்கு. ஆனா அதற்கான நேரடி சான்று கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யார் யார் ஏன் பொதுமக்களுக்கோ இந்த மத்தவங்களுக்கு ஏன் நடுகர்கள் எடுக்கப்படல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி, தான் வாழ்ந்த காலத்திலேயே அவர்களோட ஆற்றல் வந்து முழுமையடைந்த ஒருவருக்கு தான் வந்து நடுகள் எடுக்கணும்னு வந்து இருந்திருக்கு போல, மற்றவங்களுக்கு வந்து நடுகள் எடுக்கப்படலை என்று முடிவு. சரியா கேட்கலீங்க. நீங்க கேக்குறது சரியா கேட்கல, லாஸ்ட்ல சொன்ன. அதான்னா, யார் யாருக்கு நடுகள் வைக்கப்பட்டது என்கிற சான்று வந்து கிடைக்குது. கேக்குதாண்ணா? இப்போ விட்டு விட்டு தான் கேக்குது. ஹலோ. அதான்னா, போர் வீரர்களோ இந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு தான் நடுகள் எடுக்கப்பட்டதற்கான சான்று கிடைக்குது. பொதுமக்களுக்காக நடுகள் வைக்கப்பட்டதுக்கான எந்த சான்றும் கிடைக்கல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவர்களின் ஆற்றல் வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர்களுக்காகத்தான் வந்து நடுகள் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கருத்தை முன்வைக்கிறாருன்னா. சரி, அதான் அந்த உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க வந்து போர் தலைவன் இறந்த மாதிரி அவங்க நடுவில் வச்ச மாதிரி ஏதாவது சான்று கிடைக்குங்களா? அதை பத்தியே சொல்லியிருக்காருங்களா? அதுதான் இல்லைண்ணா, நானே அது வந்து குறிப்பிட்டிருக்கேன் அந்த இடத்துல. அது யார் யாரு அப்படின்னு ஒரு சொல்லாமே விட்டுட்டு போறாருண்ணா. சரி சரி. அப்புறம் இன்னொன்னு, மறுமை உலகம் அது அப்படின்னு எதை சொல்றாரு, எந்த இடத்த சொல்றாரு? மறுமை அப்படிங்கிறது பாடல வர துறக்கம் அப்படிங்கிறத பயன்படுத்தி காட்டுறாருன்னா. அவர்களுக்கு வந்து துறக்கம் புகுதல் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது ஒன்று. இரண்டாவது நம்பிக்கை, நடுகல்ல வந்து ஆற்றல் உரையும் அப்படிங்கிற ரெண்டு கருத்து தமிழரிடம் இருந்தது அப்படின்னு விளக்குறாருன்னா. இல்ல, ஒரு புரிதல் மட்டும். சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க சார். மறுமொழி அதான் சொல்லுங்க முடிச்சிருங்க, நான் அடுத்து சொல்றேன்.
இந்த ரெண்டு கருத்தாக்கம் வந்து மறுமை குறித்து தமிழரிடம் இருந்து ரெண்டு கருத்தாக்கம். ஒண்ணு வந்து சொர்க்கம் புகுதல், அதுல வந்து வீர மரணம் அடைந்துதான் சாவணும் அப்படிங்கிறது சொர்க்கல் வழிபாடு. இந்த நடுகள் வழிபாட்டுல ஆற்றல் உறைந்திருந்ததுனே கருதுனாங்க. அந்த ஆற்றல் வந்து தீய தன்மை, ஆற்றல் அதிகமான வலிமை உடையது. அதனால அந்த வழிபாடு நடத்திய பிறகு உடல் வந்து குளிச்சுக்கணும், அவங்க வந்து புகை போட்டுக்கணும் அப்படின்னு புறநானூர்ல ஒரு பாட்டு வருது அப்படின்னு அந்த இடத்துல சான்று காட்டுறாங்க. அதை தவிர வேற செய்தி கொடுக்கல. சரி, ஒரு புரிதலுக்காக போன கட்டுரையில் அந்த தாழிகள் யாருக்குரியது, நடுகள் யாருக்குரியதுன்னு பண்ணும்போது இது போர் தலைவனுக்கு இந்த மகளிர் கூட தாழிகள் இருக்கலாமா, இல்ல முதியோர்களுக்கு மட்டும் தாழி இருக்கலாமா, அது மாதிரி ஏதாவது சிந்தனைக்கு ஏதாவது தெரியல. இவருதான் அது யாருக்குரியதுன்னு இன்ன வரைக்கும் இவருக்கே ஒரு குழப்பமா இருப்பது போலதான் தெரியுது எல்லா கட்டுரையிலையுமே. இவரே கேள்வியும் கேட்கிறாரு யாருக்கு உரியது அப்படின்னு. ஆனா முடியாத காரணத்தினால ஆற்றல் வந்து யாருடைய வந்து மிகுதியா இருந்ததோ அவங்களுக்கு உரியதா இருக்கலாம் அப்படின்னு இந்த கட்டுரையில இந்த இடத்துல ஒரு முடிவு சொல்லியிருந்தான். சரிங்க, சரி, நன்றி, நல்லதுங்க, நன்றிண்ணா. வணக்கம். கட்டுரையாளரின் அரிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு ஐயம் என்ன அப்படின்னா, காப்பா அரவாணையா அவர்கள் தன்னுடைய நூல்ல வந்து லிங்க வழிபாடு என்பது உலகம் முழுவதும் ஒரு காலகட்டத்தில் இருந்தது என்று ஒரு குறிப்பை கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் வந்து கந்த வழிபாடு தான் லிங்க வழிபாடாக மாறியது என்று சொல்லுகிறார். அரவாண்மையாவுடைய கருத்துப்படி அது கந்த வழிபாடு லிங்க வழிபாடாக மாறியதாக ஒரு குறிப்பை கொடுத்தாலும் அவர் அதனால வந்தது என்று அவர் குறிப்பிடவில்லை. நேரடியாக லிங்க வழிபாடு என்பது ஆணுறுப்பு சார்ந்த வழிபாடாகத்தான் அவர் தன்னுடைய நூல்ல சுட்டுகிறார். இவர் வந்து இப்ப இந்த கந்த வழிபாடுதான் லிங்க வழிபாடாக மாறியது என்பதற்கு வேறு ஏதேனும் ஆதாரம் ஜிஎல் ஹார்ட் கொடுக்கிறாரா? இல்லைங்க, அந்த இடத்துல ஆதாரம் கொடுக்கல. ஆனா இருக்கலாம்னு சொல்லல. இப்படி மாறியது அப்படின்னு அழுத்தமா சொல்றாங்க. ஆனா அதுக்கான சான்றுகள் வந்து கொடுக்கலைங்க. என்ன பார்த்துட்டுங்க அந்த இடத்துல கந்து வழிபாடுன்னு கூட சொல்லல, நடுகள் வழிபாடுன்னு எடுத்துட்டு வராங்க. ஆனா தமிழர்களுக்கு உரியதுதான் அப்படி மாறி இருக்குங்கிறதுல ஏற்றுக்கலாங்க. ஆனா எப்படிங்கிறது விளக்கலைங்க. நல்லது, நன்றி. நன்றி. கமலக்கண்ணன் ஐயா, அந்த சிவ நடனத்தை பற்றி இந்தியாவில் ரொம்ப முக்கியமான புத்தகமாக சொல்லுவாங்க. இந்த டான்ஸ் ஆஃப் சிவான்னு சொல்லி ஆனந்தகுமார் சாமியோட நூல். நான் அதை படிக்கல, ஆனா படம் தான் பார்த்துருக்கேன். ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அது வந்து மேலை நாட்டுக்கும் கீழே நாடுகளுக்கும் இடையிலான ஒரு இணைப்பான ஒன்னாக அதை அவர் ஆராய்ச்சி பண்ணிருப்பார். அதுல சரிங்க, அது இவர் கண்டிப்பா படிச்சிருப்பார். இவர் படிச்சிருக்காருன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்கேயோ சுட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், ஹார்ட். ஆமா, சரிங்க. அதனாலேயே அவர் வந்து இந்த மாதிரி அதை கொஞ்சம் இந்த இதுல இருந்து வெளியே இழுக்கலாம். அதுபோக இவர் முற்கால இந்தியாவிலேயோ அல்லது மாயை யதார்த்தத்திலேயோ கோசாம்பி வந்து டிடி கோசாம்பி வந்து பிரான்ஸ் நாட்டில் ரொம்ப பழமையான ஒரு படிமமோ ஒரு கற்சிலை படிமமோ அல்லது வேற ஏதோ ஒரு ஓவியமோ என்னமோ ஒன்று, அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு ஓவியம். இந்த சிவ நடனம் மாதிரியே ஒத்த அமைப்புடைய ஒரு அங்க உள்ள ஒரு கிரேக்க தெய்வத்தினுடைய நடன காட்சி வந்து ஒப்பிட்டு காட்டியிருப்பார். இந்த சிவ நடனத்தோட அதை ஒப்பிட்டு காட்டியிருப்பார். பார்க்கும்போது பின்னாடி வேணா நீ உன்னுடைய கட்டுரை வளர்ச்சிக்கு அதை ஒத்து பார்த்து பார்த்துக்கோ. சரிங்க, அதுக்கான நன்றிங்க. அப்புறம் கமலக்கண்ணா, இது பிளாக்ல போட்டிருக்க மாதிரி இருக்குல்ல இந்த கட்டுரைகள்லாம்? ஆமாங்கய்யா, பிளாக்னா இது உன்னுடைய போன வாரம் இருந்தது நீக்கிட்டங்கய்யா, இந்த வாரத்துக்கு இது கொடுத்துருக்குங்கய்யா. அப்படியா? இல்ல பிளாக்லனா எப்பவும் நிரந்தரமா இருக்கும் இல்லையா? அது யாரும் படிச்சு ரெஃபர் பண்ற மாதிரி அந்த நோக்கத்துக்காக போடலைங்கய்யா, இந்த இதுக்காக இணைப்பு கொடுப்பதற்காக போட்டிருந்ததுங்கய்யா. அது வேணா முழுமையா இதுதான் ஃபைனல் அப்படிங்கிற போது போடலாங்கய்யா. பிளாக்ல உள்ளதுக்கும் இப்போ வாசிச்சது வந்து அதுல இருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் உள்ளது இல்லையா? ஆமாங்கய்யா. இல்லைங்கய்யா. அப்புறம் அந்த போன வாட்டி தான் கொஞ்சம் ரெண்டையும் லைட்டா ஒப்பிட்டு பார்த்தேன், ஆங்கிலத்துக்கும் அதுக்கும்.
கொஞ்சம் சரிங்க. வேற யார்கிட்டயாவது கொடுத்து நல்லா செப்பம் பண்ணிட்டு பிளாக்ல பதிய வச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க. இப்போ நாம பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அப்படியே போட்டா சில பேர் அதை ரெஃபர் பண்ணி ஏதாவது பண்ணிடக்கூடாது, அதுக்காக போட்டேன். கண்டிப்பாங்க. முழுமையா நல்ல ஒரு ஆங்கிலமும் தமிழும் தெரிந்த அந்த அறிஞர்கள்ட்ட கொடுத்து ஒத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே பிளாக்ல இருக்கிற மாதிரி பண்றது நல்லது. சரிங்க. பேராசிரியர் சேதுபாண்டியன் ஐயா, உங்க கருத்து சார் ப்ளீஸ், உங்க கருத்து கொஞ்சம். நீங்க பேசுறது கேட்கல சேதுபாண்டியன் ஐயா, நீங்க பேசுறது கேட்கல. மைக் சரி. கயல் செந்தில் சார். ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. மன்னிக்கணுங்க, தாமதமா வந்தேன், அதனால கட்டு எதுவும் கேட்க முடியல. ஐயா வணக்கம், செந்தில்குமார். பேசுங்க. அந்த சிவதாண்டவத்தோடு கொண்டு போய் இணைச்சு பார்த்ததுலதான் ஒரு தெளிவில்லையோ அப்படிங்கறத ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒண்ணுதான். மற்றபடி நல்லா இருந்துச்சு. கமலக்கண்ணனுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க. அது ஒண்ணுதான் அவர் இன்னும் விவரிச்சு சொல்லியிருந்தா நமக்கு கொஞ்சம் புரிதல் இருந்திருக்கு. எந்த அடிப்படையில, ஏன்னா அந்த கயாசுன்னு கொண்டுட்டு போய் டக்குன்னு இதுக்குள்ள தள்ளிடுறாரு. அந்த குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது போர்ல வருதுங்கிறதே ஒரு சந்தேகமான விஷயம்தான். குழப்பமான மனநிலையில போர் செய்தலோ அல்லது போருக்கு தயாராதலோ இதெல்லாம் எதுவுமே நடக்காது. அவங்க தெளிவா இருக்கிறாங்க, அவங்க போருக்கான ஏற்பாடுகள்ல தெளிவா இருக்கிறாங்க. அந்த வாழ்மங்கலத்திலிருந்து வரிசையா அந்த செயல்பாடுகள் தொடர்ச்சியா நடைபெற்று அவங்கள பூஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் சோறு போட்டு கல்லு கொடுத்து வெறி ஏத்தி தான் கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கையில அங்க குழப்பமான மனநிலை வருது. அதை இவங்க அப்படியே இந்த சிவதாண்டவமா அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அது எப்படி பொருந்ததுன்னு தெரியல, என்னால புரிஞ்சுக்க முடியல. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கலாமா என்னமோ. நன்றி. அந்த இடத்துல விளக்கலன்றது உண்மை. ஆனா போருக்கு பிந்தைய ஒரு குழப்பம்னு எடுத்துக்கலாமா? போருக்கு பிந்தைய சமூகம் இல்லைங்க, போருக்கு பிந்தைய குழப்பம்னு எடுத்தா கூட அது ஒரு பக்கம் குழப்பமாகவும் இன்னொரு பக்கம் கொண்டாட்டமாகவும் இருக்கும். அப்போ சிவன் யாருக்கான கடவுள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருது இல்ல. அப்போ குழப்பமானவர்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய கடவுளா, அப்படித்தான் வளர்ந்து வந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருது இல்ல. இது ஒரே சமூகத்துக்குள்ளாரதான் நடக்குது. இந்த போர் எல்லாமே இவங்களுக்குள்ளாரையே தான் நடத்திக்கிறாங்க. ஏதோ வெளியில இந்த பூமி கிரகத்துக்கு வெளியில இருந்து வந்த அந்நிய சக்தி அல்ல. இந்த பூமிக்குள்ளார நடக்கிற போரே மனித குலம் தனக்குள்ள ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு மோசமான, மிக மோசமான அந்த அதாவது நில உடைமைக்காக அதிகாரத்திற்காக கட்டமைக்கின்ற, இன்றைக்கு அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அந்த செயல்பாடுகள் தான். அப்ப இதுல பாதிக்கப்பட்டவர்களுடைய கடவுள் அப்படிங்கிற மாதிரி இல்ல சிவன் வந்துருவார் இல்லையே. அவர் அதிபயங்கரமானவர் அல்ல. இந்த நடராஜர் உருவம் இருக்கு இல்லைங்களா, ஆமாங்க, அந்த சிவன்ல இருந்து அந்த உருவம் நமக்குரியதாக சொல்றாங்க. என்னுடைய கணிப்பு தேன்மொழி மேடம் அந்த இதை அப்படி விளக்குவதாக நான் நினைக்கிறேன். அது வேளாண் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் இருக்குது. அவர் காடுகளை ஆளக்கூடியவர், அவர் விலங்குகளை, பாம்பு பல்லிகளை எல்லாம் ஆளக்கூடியவர், நெருப்பை கையாளக்கூடியவர், அவர் கையில உடுக்கை இருந்தது, அவர் வேளாண்மையை பாதுகாத்தாரு, அதுக்கான நீராதாரத்தை வச்சிருந்தாரு. எல்லாமே அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு இயற்கை சூழலை தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளார தனக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வளமையான ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆமா,
ஆனா அது எப்படி அந்த சிவானந்த நடனத்துக்கு போகும், இந்த போர் முறையோட அதை எங்க கொண்டு வந்து அந்த போரினுடைய தோல்வியோட எங்க வந்து தொடர்படுத்துறது அப்படிங்கிற கேள்விதான் இருக்குதுங்க ஐயா. கேள்விக்குரியதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த நம்முடைய நடராஜர் உருவம் வந்து நமக்குரியதாக சொல்றாங்க இல்லைங்களா, அதற்கு இதற்கு ஏதாவது தொடர்புபடுத்தி சிந்திக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பொதுவா ஜார்ஜ் ஹார்ட்ஐயா வந்து எல்லாமே கருதுகோளாவே பல இடங்கள்ல சொல்லிட்டு போயிடுறாரோ அப்படின்னு தான் தோணுது. அது உண்மைதான். ஆமா, அதை இன்னும் நாம தீவிரமா ஆய்வு பண்ணலாம். இந்த கட்டுரைக்குள்ளாரே பல கருதுகோள்கள் இருக்கின்றன. அது ஒவ்வொன்றையும் தனித்தனியா ஒரு கட்டுரையாக விரிவாக ஆராயலாம். அது அந்த வகையில் அவரை நம்ம பாராட்டணும். ஆமா ஆமா. ஏன்னா ஒரு கட்டுரை வந்து நிறைய திறப்புகளை தரணும். அந்த மாதிரியான கேள்விகளையும் திறப்புகளையும் தரக்கூடியதாத்தான் அவருடைய எழுத்து இருக்கிறது. அந்த பொறுத்து பார்க்கிற தன்மையில் அவர் வந்து நல்ல விஞ்சி நிற்கிறார். அதை பாராட்டத்தான் வேணும். கமலக்கண்ணன், இந்த மீவியல்புன்னா சத்யராஜ் ஏன் தனியா போட்டிருக்காருன்னு தெரியல. ஏன்னா பாத்துட்டீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு மீவியல்பு அப்படிங்கிறதுங்கய்யா வடனுடைய தெய்வங்களுக்கு வந்து மீறி செல்கின்ற அந்த ஆற்றல் வந்து இங்க கிடையாது. அவதாரம் எடுக்கிறதோ அந்த இது அது போலதான் நான் புரிஞ்சுக்கிறேங்கய்யா. தமிழுக்கு வந்து அந்த ஆற்றல் வந்து கிடையாது அப்படிங்கிறத எழுதிட்டு போறாருங்கய்யா. தமிழ் கடவுளுக்கு அந்த தன்மை கிடையாது. இவங்களே வந்து வழிபாடு தெரிவது அச்சம், பயம் ஆகியவற்றின் காரணமா அவங்க வழிபடுவதானே ஒழிய அந்த வடமரபில் சொல்லப்பட்ட கடவுளுக்கு நிகரான அந்த மெய்வேல்பு தன்மை இங்க கிடையாது அப்படிங்கிற இதுல எழுதுறாருங்க. இன்னொரு வினாவும் கேட்டிருக்காங்க. தனித்தன்மை நிறுவுவதற்கு எந்த தரவுகளுடன் இதுக்கு வந்துங்க தரவுகள் அப்படிங்கும்போது தமிழ் சமஸ்கிருதம் இரண்டையும் தமிழ் தரவுகளை முழுமையாக ஒப்பாய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத தரவுகளை நீக்கிவிட்டாலே தமிழ் தரவுகளை வந்து முழுமையா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவர் எழுதுறாங்க. இந்த கட்டுரை, இந்த நூலே முழுக்க ஏன்ஷியன் தமிழ் போயம்ஸ் அடிப்படையா கொண்டு அதுக்குள்ள இருக்கிற தனித்தன்மையும் அதனோட சான்ஸ்கிரிட் கவுண்டர் பார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால பழந்தமிழ் பாடல்கள் தான் முதன்மையாக எடுத்துக்கிட்டு அதுல இருந்து சமஸ்கிருதத்தை சுட்டி காட்டி அதுல இருந்து இது விளக்கிட்டோம்னா தமிழுக்குரிய தனித்தன்மையை நிறுவலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தாங்கய்யா நிறுவுறாரு. எல்லாத்துக்கும் சமஸ்கிருத நிலை கொடுக்கலைங்க. சொல்லுங்க சத்யராஜ். நன்றிங்க ஐயா. நன்றிங்க கமலக்கண்ணன். எதுக்கு இந்த கேள்வி எனக்கு எழுந்ததுன்னா, இந்த மொழிபெயர்ப்பு கட்டுரையில சகுனம், விழாக்கள், திருமணங்கள் தொடர்பான அந்த விளக்கத்துல திருமணம் தொடர்பான வந்து செய்திய தமிழ்ல என்ன மாதிரியான திருமண முறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. ஆமாங்க. அந்த பக்கம் சமஸ்கிருத பக்கம் திருமண முறை எப்படி இருக்குது அதை ஒப்பிட்டு வந்து சொல்லக்கூடிய நிலை அங்க இல்ல. அதனாலதான் எனக்கு அந்த வினா எழுந்தது. ஆமா, மொத்த நூலோட பொருண்மை அடிப்படையில கட்டுரை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா ஆமா, நீங்க சொல்ற மாதிரி போல பாக்கலாங்க. நான் அது மாதிரி தோணுச்சுங்கய்யா. ஆனா நூலோட பொருண்மை அடிப்படையில தமிழ் பாடல்களை மட்டுமே முதன்மை ஆராய்கிறாரு. அதனால சமஸ்கிருத எதிர்நிலை கொடுக்கலையோ அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. இல்ல, ஒரு தனித்தன்மை நிறுவும் பொழுது ஏதாவது ஒரு ஒப்பீடு இருக்கணும்ல. ஒப்பீடு இருந்தா தானே இந்த இதுல இருந்து இந்த கருத்து வந்து தனித்தன்மை உடையதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதாங்க, இல்லாம எப்படி நம்ம வந்து தனித்தன்மை உடையது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னு சொல்லிருக்கணும். இல்லைன்னு சொல்லலைங்க, தனித்தன்மை உடையதுன்னு சொல்லலாம். இது கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டிய இடமா இருக்குதுன்னு எனக்கு தோணியது. அதனால தான் எனக்கு அந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்னாடி வச்சேன். நன்றிங்க கமலக்கண்ணன். நன்றிங்க. பேராசிரியர் ஜெயராமன் பங்கேற்றிருக்கான்னு நினைக்கிறேன். கருத்து சொன்னாங்க. சொல்லுங்க யுவராஜ். இல்லைங்கய்யா, ஐயா பேசிட்டு பேசுறீங்க. இல்ல கேளு. பேராசிரியர் ஜெயராமன் பங்கேற்றிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க என்ன தெரியல எடுக்க. யுவராஜ் நீ கேளு. வணக்கம் அண்ணா, சொல்லுங்கண்ணா. இந்த சிவத்தாண்டவம் என்ற அந்த நடன முறையில வந்து ஒரு சில வரைமுறைகள்லாம் உண்டு. சரிங்கண்ணா. களி நடனம் அப்படி ஆடுவதா தெரியல. ஆனா சிவத்தாண்டத்துல சில வரைமுறைகள் வைத்துதான் அவங்க சொல்றாங்க. அப்படியே அது எப்படி வந்து பொருந்தும்னு தெரியல. அதே போல குழப்பமான மனநிலை என்பது பேராசிரியர் ஐயா சொன்ன போலது வந்து கல்லு குடித்த பிறகுதான் வந்து குழப்பமான மனநிலை எப்போ உச்சகட்டம், அதுவும் அந்த பறையினுடைய
அல்லது அந்த மேலதாளங்கள் கொட்டும் பொழுது உச்சபட்ச ஒரு நிலையை அடையும் போது மட்டும்தான். அதுக்கு முன்னாடி கூட ஒரு அளவு அது 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 வந்து அந்த இசைக்கருவியை பொறுத்து தான் அது மாறும், அந்த குழப்பமான மனநிலை என்பது. அது அந்த குழப்பமான மனநிலைக்கு இதுல ஆடுகின்ற இந்த குழப்பமான மனநிலைக்கு ரெண்டு ஒரு விதமான ஒரு ஒத்துமையா சொல்ல முடியாது. புரியுதுண்ணா. ஆனா அதுதான் பின்னாடி தொடர்ந்து வந்ததுக்கு காரணம் ஒண்ணு இல்லாம திடீர்னு வந்திருக்காது. ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எழுச்சி பெறும் போது திடீர்னு அவங்களால புதுதா வந்து இந்த மாதிரி ஆடி பாட முடியாது. அதற்கு காரணம் முன்னாடி இருந்தே இருந்த மனநிலையாக இருக்கலாம் அப்படின்னு பொருத்தி காமிச்சிட்டு போயிடாருண்ணா. அதை பத்தி விரிவான விளக்கம் கிடையாது. நான் என்னன்னு கேக்குறேன்னா, அந்த முன்னாடி இருந்த அந்த அந்த பழைய அந்த மரபு என்பது நாயன்மார் இடத்துலயும் திடீர்னு வருவது காரணம் பாமர மக்களா இருந்தா மட்டும்தான் எவ்வளவு வரும். அவங்க பாமர மக்களே கிடையாது, எல்லாருமே வந்து நல்லா என்ன சொல்றது ஒரு உயர்ந்த குடி மக்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில இது வந்து இந்த கலிநடனம் என்பதே ரொம்ப பாமர மக்கள் இடத்துல இருக்கு. ஏன்னா போருக்கு போறவங்க எத்தனை பேருமே ஆறா இருப்பாங்க. புரியுதுண்ணா. ஆனா சைவம் வைணவம் எழும்போது இருந்த சூழல் வந்து தமிழை வந்து நம்ம மீட்டமைச்சுக்கணும், தமிழ் மரபை எடுத்துக்கணும் அப்படிங்கிற பின்னணியில தானேன்னா சைவமும் வைணவம் வந்து மேலிருந்து வருது. அந்த சூழல்ல சமணம் இது வந்து அந்த வணிகர் இடையிலான ஒரு பூசலின் போது தமிழ் மரபு வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கறதுதான் சங்கம் குறித்த கருத்தாக்கமாகட்டும், தமிழ் மீட்டெடுக்க கருத்தாக்கமா இருக்கட்டும், எல்லாமே தமிழ் தனத்திற்கு உள்வராங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கான ஒரு உந்து சக்தியா முன்னாடி இருந்த பாடல்கள் வழியா இருந்ததை பயன்படுத்தி அவங்க மேல் வருவதற்கு சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுதுண்ணா. சரி, அது சரி பார்க்கலாம். சரிங்க. ஏராம நீங்க பேசுறது கேட்கல, ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் ஆன் பண்ணிக்க, எனக்கு தெரியல. கேக்குதா? கேக்குதுங்கய்யா. ஒண்ணும் இல்ல, நான் நான் கேக்குறதுக்காக வந்தேன், கேள்வி கேக்குறதுக்காக வரல. சரிங்க. அதனால நான் ஒரு கேட்கிற வந்தேன். நான் வந்து கேக்குறேன்னா கேள்வி கேட்கிற ஆளு இல்ல, நீங்க பேசுறது கேக்குறதுக்காக வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றிங்கய்யா. உங்களுக்கு நிறைய பதில் இருக்கும் சொல்றதுக்கு, நிறைய சொல்லலாமே மேற்கொண்டு. கமலக்கண்ணன் வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். உங்களுடைய ஆய்வு நல்லா இருந்தது. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை வந்து உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக கேட்கிறேன். லிங்க வழிபாட்டு மரபு அப்படிங்கிறது தமிழருடையதுதான் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய இலக்கியங்கள் மூலமாக அறிஞ்சுக்கிறோம். ஆனா தமிழ் இலக்கியங்கள்ல பண்டைய மரபுகள்ல வந்து சங்க இலக்கியங்கள்ல உருவ வழிபாட்டு முறை அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மை இல்லை. அப்படி இருக்கும்போது அது பின்னாடி பக்தி இலக்கிய காலகட்டமாக வரும் பொழுது அது வந்து வேற ஒரு திராவிட மரபுல இருந்து வேற ஒரு மரபுக்கு மாற்றப்படும் பொழுதுதான் அது உருவ வழிபாட்டு முறையாக இறைவனை மட்டுமே புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு அந்த பாடல்களுடைய வரிசையே வித்தியாசமா இருக்கு. சங்க இலக்கிய மரபுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பக்தி இலக்கிய மரபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கும் போது சிவ தாண்டவம் என்பது வந்து உருவ வழிபாட்டு முறையை வலியுறுத்தக்கூடிய ஒன்று. எப்படி இதற்கும் திராவிட மரபுக்கும் எப்படி ஒப்பிட்டு போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகமா இருக்கு. அது எப்படி அதாங்க திராவிட மரபு புரியுதுன்னு எப்படி சொல்றாருன்னு தான் இது எனக்கு தெரியலங்கம்மா. ஆனா அது மாதிரிதான் பொருத்தி காட்டுறாங்க. அதுக்கு தமிழுடைய பழந்தமிழரிடமிருந்து அந்த குழப்பமான மனநிலை காரணம் அப்படிங்கிறதோட நிறுத்திடுறாங்க. அதுதான் காரணம் சொல்ல, வளர்த்தெடுத்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்கம்மா. சிவதாண்டவத்தை வளர்த்தெடுத்ததற்கு காரணம். சரிங்க, நீங்க சொல்றது சரி. ஆனா வந்து உங்களுடைய ஆய்வு நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க வந்து அதற்கான காரணத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா உங்க ஆய்வினுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு தன்மை தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது இல்ல அப்படிங்கறது நான் குறிப்பிட்டேன். சரிங்க, நன்றி.
கமலக்கண்ணன், ஐயா. இது சங்க இலக்கியம் எழுதப்பட்ட காலத்தை விட்டு அதுக்கப்புறமா பின்னாடி வந்த உரையாசிரியர்கள் காலம், அதுக்கு பின்னாடி உள்ள இந்த வியாக்கியானங்கள் காலம் எல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க காலத்துல இதனுடைய கண்ணோட்டத்தோடய அதை பார்க்கறதுனால நிறைய இந்த பிரச்சனை, குறிப்பா அந்த கொண்டாட்டங்கள், கழிப்பு, இதெல்லாம் பார்த்தா புறப்பொருள் வெண்பாமாலை வரும்போது பார்த்தா அது எக்கச்சக்கமான கூடுதல் துறைகள் எல்லாம் முன் தேர்க்குறவை பின் தேர்க்குறவைக்கெல்லாம் அது நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அந்த உண்ண நிலை, உண்ண மரங்கள், மரத்துல பூ பூத்துட்டாலே அது ஒரு சகுனம், நல்ல சகுனம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறது நிறைய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. எங்க போகுது அப்படின்னா, ஏற்கனவே வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து இவன் ராவணன் வந்து இமயமலையை கையை விட்டு தூக்குறது மாதிரியும், அல்லது முல்லைப்பாட்டுல வர்ற திருமாலினுடைய அந்த வானத்துக்கும் பூமிக்கும் எழுந்த மாதிரி, மேகம் எழுந்த மாதிரி, அவர்களுக்கு அந்த காலத்துல புராண அல்லது இதிகாசங்கள் சம்பந்தமான கூற்றுக்களை எல்லாம் உள்ள அவங்க பயன்படுத்தி பாடல்கள் புனைஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டாங்க இல்லைங்கிறத விட பாடல்கள்ல அவங்க சுட்டி காட்டுனதுனால இடைக்காலத்துல வந்த இந்த புராண மகாபாரதம் சார்ந்த இதிகாசங்கள் சார்ந்த புராணங்கள் சார்ந்த ஸ்கந்த புராணம், விஷ்ணு புராணம்னு நிறைய இவங்க எழுதி இதைகளுக்கெல்லாம் பின்னாடி வந்த இந்த சமயக்குறவர்களால, குறிப்பா சங்கரர், ராமானுஜர், இது மாதிரி ஆளுங்க காலகட்டத்துல அங்கங்க வட இந்தியா முழுக்க நிறைய சமயக்குறவர்கள் இருந்ததாக அந்த பழந்த இந்தியாவை ஆராய்ச்சி பண்ணவங்க நிறைய இடத்துல நிறைய பேரை சுட்டி காட்டுறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பௌராணிக தன்மையை இந்தியாவுக்கே வந்து கற்பிதம் செஞ்சு கொடுத்துடுறாங்க. அந்த கண்ணோட்டத்துல இருந்து தான் இந்த சிவா நடனங்கள் அது இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்திய தன்மைக்குள்ளதாக மாற்றி பார்க்குறாங்க. ஆனால் சங்க இலக்கிய காலகட்டத்து அந்த எழுதப்பட்ட பாடல்கள் புனையப்பட்ட காலத்துக்குரிய தனித்தன்மை அப்படின்னு பண்ணோம்னா அதுக்கு நமக்கு அறிவியல் பூர்வமான அகழாய்வு அல்லது பல்வேறு வகையான இது நிமிஸ்மாட்டிக்ஸ், இந்த நாணயங்கள், இது மாதிரியான ஆய்வுகள் எல்லாம் கிடைச்சு அதை வச்சு அது மாதிரி சொன்னாதான் கொஞ்சம் உறுதிப்படுத்த முடியும். நாம இப்ப பேசிட்டு இருக்க எல்லாமே வந்து உரையாசிரியர்கள் காலத்துக்கும் அதுக்கும் பின்னாடி உள்ள இந்த நாயன்மார் ஆழ்வார்கள் காலத்துகளில் எழுந்த பிரச்சனைகளோடு இந்த சங்க இலக்கியத்துக்கு தொழிற்பட்ட விஷயங்களை தான் நாம இப்ப பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு குழப்பத்துல எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு இந்திய தன்மைக்குள்ள பேசிட்டு இருக்கிறோம். அந்த இந்திய தன்மை என்கிறது பழந்தமிழர்களிடமிருந்து தொடர்ந்து ஆழ்வார் நாயன்மார்கள் வழியாக கடத்தப்பட்டு பாகவத புராணம் உருவாகி அது முழு இந்திய மரபானது அப்படிங்கன்னு சொல்றாருதான், அப்படிதான் சொல்றாருங்க. அந்த மாதிரிதான் புரிஞ்சுக்க முடியும். அதான் இந்த புராண மரபுகளை எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு இவங்க எழுதுறதுனால இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா சங்க இலக்கியம் புனைவப்பட்ட அந்த காலகட்டம்ங்கிறதுக்கு அரிதான ஒரு கால கணிப்பு நம்மளால சொல்ல முடியாம, அல்லது அதற்கான இப்பதான் என்னமோ கீழடி அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் தோண்டிக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி நிறைய நல்ல ஒரு தமிழ் அல்லது தென்னிந்திய அகழ்வாய்வு பகுதிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னாதான் இனிமே அது வந்து நல்லா இருக்கும். அல்லது இலக்கணங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க, அதனுடைய சொற்கள் அடிப்படையில, தொடர்கள் அடிப்படையில எல்லாம் எந்த காலத்துக்குரியது, தொல்காப்பியர் காலமும் சங்க இலக்கிய காலமுமே வந்து ஒன்னா என்னான்னு இன்னும் டிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சான்றுகள், அறிவியல் பூர்வமான சான்றுகள் இல்லாததுனால இந்த மாதிரி அதுக்குள்ள இவங்கெல்லாம் மேல நிறைய வியாபிச்சிட்டாங்க. இந்த சமஸ்கிருத புராண மரபு வந்து திணிச்சு எல்லாத்துலயும் உள்ள கொண்டு வந்துட்டதுனால வெளிநாட்டுக்காரர்களுக்கு முதல்ல கிடைக்கிறதே அதுதான். அதனால அந்த பார்வையில தான் எல்லாமே இப்ப போயிட்டு இருக்குது. உன்ன மாதிரி நிறைய பேர் போய் திரும்ப மீட்டு கொண்டு வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணுங்க. ஆமா, அந்த கமலக்கண்ணன், எனக்கு ஒரு ஐயம். அவருடைய டாபிக்ல அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா, சம் இண்டிஜினஸ் எலிமெண்ட்ஸ் இன் தி ரிலிஜியன் ஆஃப் தி ஆன்சியன்ட் தமிழ்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காரு. கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது. அதுல எனக்கு இண்டிஜினஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்க தனித்தன்மை, இண்டிஜினஸ் எலிமெண்ட்ஸ்ங்கிறதுக்கு தனித்தன்மை கூறுகள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கீங்க. அந்த இண்டிஜினஸ்ங்கிறதுக்கு தனித்தன்மை அப்படிங்கிறது மிக சரியான பதமா நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது வேற ஏதாவது நீங்க அது கவனத்துல பாத்துட்டேங்க. அது உள்நாட்டு தன்மை, அதாவது அந்த இதுக்கே உரியது, அந்த அதாவது பர்டிகுலரா ஒரு இதுக்கு உள்ளது அப்படிங்கிறது இண்டிஜினியஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அது உள்நாட்டு மரபு அப்படிங்கிறத விட மற்றதில் இல்லாத இது தனித்தன்மையா இருப்பதனால அது தனித்தன்மை கூறுகள் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்குங்கய்யா. இல்ல, ஆக்சுவலா இந்த கட்டுரையுடைய உயிர் வார்த்தையே அதான் இண்டிஜினஸ்ங்கிறது. ஏன்னா அவர் இண்டிஜினஸ் உள்நாட்டு மரபு இந்த கட்டுரை நீங்க படிக்கிற போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன எடுத்துக்கிறாருன்னா, அவர் சமஸ்கிருத ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுனால சமஸ்கிருத பண்பாடு அவங்க கிட்ட இருந்து என்ன இது கிடைக்குதோ அதுதான் வந்து இண்டிஜினஸ் கூறுகள், இண்டிஜினஸ் எலிமெண்ட்ஸ்ன்னு அவர் எடுத்துக்கிட்டு ஒரு பேராமீட்டர் தனியா வச்சுக்கிறாரு. அந்த பேராமீட்டர் கூட தமிழ்ல என்னென்ன இருக்கோ இதை கம்பேர் பண்ணி சொல்லிட்டே வர்றாரு. அப்ப அந்த இடத்துல வந்து நாம சரியா பண்ணிருக்கோமான்னு புரியுதுங்க. நீங்க சொல்வது போலவே அப்படியே வைத்துக்கிட்டாலும் அப்போ சமஸ்கிருதத்திற்கு மாற்றா இன்னொன்னு தானங்க பொருள் வருது. அப்போ சம் அப்படின்னா சில உள்நாட்டு கூறுகள் அப்படின்னு கொண்டு வரதை விட சமஸ்கிருதத்தை காட்டிலும் இது தனித்தன்மையா இருப்பதனால அது தனித்தன்மை கூறுகள் அந்த அந்த இதுல எடுத்திருக்குங்க. இல்ல அது சமஸ்கிருதை காட்டிலும் தனித்தன்மையா இருக்குதுங்கிறது அவர் கடைசியில அவரோட ஹைப்போதீசிஸ்ல அவர் சில இடங்கள்ல சொல்றாரு. என்னோடது என்னன்னா நான் உங்களுக்கு குறையா சொல்ல வரல, அதுக்கு இன்னும் ஒரு சரியான பதத்தை நீங்க வந்து அந்த சொல்லு கவனத்துல எடுத்துக்க. ஏன்னா அதுதான் அதோட உயிர். அந்த இண்டிஜினஸ்ங்கிறத ஒரு வார்த்தையை ஒரு உள்ளுக்குள்ள விளையாண்டே வராரு. அப்ப அந்த இடத்துல தனித்தன்மை அப்படிங்கிற பொழுது அப்படியே முழுசா வந்து சேரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். இது கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி இன்னும் 4-5 பேர் நம்ம அதுக்கு சரியான ஒரு பதத்தை போட்டோம்னா தான் உங்க கட்டுரை நல்லா நினைக்கிறேன். நீங்க ஒரு முழு கட்டுரையில நீங்க யூஸ் பண்ற போது இன்னும் பல பேராசிரியர்கிட்ட கலந்து நாம வந்து அந்த இண்டிஜினியஸ்ங்கிறதுக்கு எந்த கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணலாம். சரி, சரிங்க, நன்றிங்க. அடிச்சொல் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அதுக்கு சரிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இண்டிவிஜுவலிசம் அது தனித்துவமானது, அது அது சார்ந்த தனித்தன்மை, இது ஒன்றும் பெரிய முரண் இருக்கதா எனக்கு தோணலை. அந்த இண்டிஜினஸ்ங்கிறதுக்கு சுய அப்படிங்கிற அது வந்து தமிழ் இதுவா வராது. அதனால தனித்தங்கிற அந்த அடியை வச்சு சொல்லலாம். ஜெயராம சார் அதை சொல்ல வராது. இல்ல ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி சார், சந்திரசேகரன் சார், ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில வந்துட்டு belonging to a particular place rather than coming to it from somewhere else. பிளேஸ் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இண்டிஜினியஸ் அவங்க மீன் பண்றாங்க. தமிழருக்கே உரிய தனித்துவமானதுங்கிறதுல ஒண்ணு சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அவங்க அந்த இடத்துல தமிழர்களை தனித்துவத்தை சொல்ல வரலைங்க சார். இண்டிஜினியஸ்ங்கிறத அவர் வந்து மொத்த இந்திய துணைக்கண்டத்தையே அவர் மென்ஷன் பண்றாருங்க. அதுல இருந்து பிரிக்கிறாருல. அப்புறம் இல்லைங்க சார், ரிலிஜன் அப்போ அதுக்கு என்னங்க சார், அதாவது ஏன்ஷியன்ட் தமிழோட கட்டுரைன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் உள்ள பார்க்க விரும்புனது என்னன்னா, அவரா ஒரு இந்திய துணைக்கண்டத்துக்கான ஒரு தனி கூரை வந்து அவர் பண்ணிக்கிறாரு. அப்போ நம்ம அந்த இடத்துல சரி யோசனை பண்ணி பாருங்க. ரேதர் தேன் சம்வேர் எல்ஸ் கரெக்டாங்க சார். ஆனா பிளேஸ்ங்கிறது குறிக்கிறது கவனத்துல எடுத்துக்கிறேங்க சார். மாத்திரமா செந்தில் பிரகாஷ் சொல்றது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அவர் வந்து அந்த சிவதாண்டவத்தோட எல்லாம் இணைக்கிறதுனால அவர் வந்து இது மொத்த நிலப்பரப்புக்குமானதாக, நிலப்பரப்போடு தொடர்புடையதாக, பிற்காலத்துல வந்த அந்த பக்தி மரபோடு தொடர்புடையதாக கால நீட்சியும் இடநீட்சியும் பண்ணிக்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை செந்தில் பிரகாஷ் சொல்றாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா செந்தில் சார்? ஆமாங்க, இது சரியான அவதானிப்பு. ஏன்னா அவருடைய கட்டுரை மொத்தம் அந்த புத்தகமே இருக்கு. தம்பி எடுத்து படிக்கிற அந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய தொகுப்பு. அந்த தொகுப்புல பாத்தீங்கன்னா நீங்க படிச்சுக்கிட்டே வரும்போது அவருக்கே தெரியாம அவருக்குள்ள மொத்த இந்திய துணைக்கண்டத்துக்குமான ஒரு பண்பாட்டு மரபா சமஸ்கிருதத்தை எடுத்துக்கிறாரு அவரு. அதுல என்னென்னலாம் அவருக்கு தெரியுமோ அதை மத்தவங்க கிட்ட இருக்கான்னு பாத்துக்கிட்டே வர்றாரு. இருக்கலாம், மொத்தமா வச்சு படிக்கும் போதுதான் அவருடைய இந்த பார்வை கோணம் தெரியும். சரியா இருக்கலாம். ஹலோ, ஜெயராமன் பேசுறேன், பேசலாமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. அந்த நடனத்தினுடைய ஒரு மோட்டிவ் இருக்கு பாருங்க உள்ள மனசுக்குள்ள, அது வந்து திசைகள், எல்லா திசைகளையும் ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான் அது. எல்லா ஸ்பேஸையும் எல்லா பொருட்களையும் தன்னுடைய ஆக்கிரமிப்புல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் அந்த நடனமே வருது. சரிங்க. அது வந்து இப்ப வைணவத்திலயும் உங்களுக்கு இருக்குது. விஸ்வரூபம் எடுக்கிறது, திருமால் வந்து விஸ்வரூபம் எடுக்கிறாரு. 3 அடிகள்ல இந்த 2 அடிகள்ல இந்த பிரபஞ்சத்தை அளந்துடுறாரு. இப்படி எல்லாம் வருது.
ஆமாங்க. இது சைவத்திலேயே இருக்கு, வைணவத்திலேயே இருக்கு. இந்த மாதிரி உடல் மூலமாக எப்படி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நம்ம எல்லைக்குள்ள கொண்டு வர்றது, கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது, பரவுறது, எல்லா இடத்துக்கும் பரவுறதுங்கிறது. இப்போ முத்துக்குமாரசாமி, ஆனந்த குமாரசாமி இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? டான்ஸ் ஆஃப் சிவான்ட்டு. பாக்கலங்க. சரிங்க. அது சரிங்க. அதுல இந்த மாதிரி ஐகானோகிராபி, அதான் ஐகானோகிராபில தான் அந்த மாதிரி நிறைய சொல்றாரு அவர். ஐகானோகிராபி எடுத்து தான் சொல்றாரு. அப்புறம் மாதையனுடைய புத்தகம் பார்த்திருப்பீங்க இப்படி இல்லையா, சங்க இலக்கியத்துல தொன்மங்களை பத்தி. சரிங்க. அதுவும் பாக்கலங்க. அந்த புத்தகத்துக்கு அவரு அந்த தொன்மங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த நடனம் பற்றிய குறிப்பு, அது மாதிரியான உருவ அமைப்புகள், நீலமணி மிடக்கன் போல அப்படின்றலாம் புறநானூர்ல வருது. ஆமாங்க. வழிபாடெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வந்துடும். உங்களுக்கு அது ரொம்ப பழமைன்னு நம்ம சொல்லனாலும் பின்னாடி வருது அது. இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த நடனன்றது இந்தியா முழுவதும் பரதநாட்டியத்தோட தொடர்புபடுத்த முடியுமா, இல்ல இந்திய நடன முறையோட தொடர்புடையதா? அதுவும் நமக்கு இல்ல. இந்திய நடன மரபுகள் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் இந்த நமக்கு ஏற்கனவே இந்த பத்மா சுப்பிரமணியம் அவங்க எல்லாம் ஏற்கனவே நடனத்தை பத்தி பிஹெச்டி பண்ணி புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த அபிநயங்கள்லாம் இருக்குது இல்லையா. சரிங்க. அந்த அப்புறம் மெய்ப்பாடுகள்ல 9 வகையான ரசங்கள், தமிழ்ல 8 இருக்குன்றாங்க. இந்த மெய்ப்பாடுகளோட எடுத்து இத தொடர்படுத்தி பாக்குறதுக்கு, ஏன்னா 8 லட்சுமின்றான். சாந்தலட்சுமி, சந்தான லட்சுமி, வீரலட்சுமி, இப்படி எல்லாம் பிரிக்கிறாங்க கடவுளுடைய உணர்வுகளை வச்சு. அப்ப இந்த மாதிரி நம்ம ரச கோட்பாடோட சேர்த்து இதை எப்படி பாக்குறது அப்படின்னு வேற பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் யோசனை நிறைய கிடைக்கும், பாருங்க. நல்லது, நன்றி. இதெல்லாம் வெறும் ஹார்ட் சொல்றது அப்படி ஏத்துக்கணுங்கிறதுல கிடையாது. நீங்க சொந்தமா சில கருத்துக்களை உருவாக்கிட்டீங்கன்னா அதன் அடிப்படையில நீங்க ஹார்ட்டுடைய கற்றையோ வேற எந்த ஒரு கற்றையோ நீங்க மதிப்பீடு செய்யலாம். நன்றி, தேங்க்யூ. நன்றிங்க. கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா, சொல்லுங்கண்ணா. ஒரே ஒரு புரிதல் மட்டும். ஒரு இடத்துல அதாவது நடுகள் வைத்த வீரர்கள் மீது வச்ச ஒரு குறியீடு, ஒரு சிம்பிள் தான் வந்து அந்த சிவலிங்க உருவ வழிபாடு போல அவர் சொன்ன போல இருந்தது. சரிங்கண்ணா. அப்போ அந்த நடுகள் வந்து வச்ச பிறகு அந்த ஒரு அந்த இடம் கண்டுபிடிக்கிறதுக்காக, தெரிஞ்சு கொள்வதற்காக அந்த சிவலிங்கத்தை வைத்தார்கள். இப்பயும் வைக்கிறாங்க. அந்த சிலுவை போட்டு இப்போ நாய்க்கு மேலே உருவம் வச்சு, அப்புறம் அந்த சிவலாம் வைக்கிறாங்க, சமாதிகள் வைக்கிறாங்க. அப்போ நடுகள் பிறகு அந்த அந்த குறியீடு வந்ததா, அதுக்கு முன்னே ஏதாவது சிவலிங்கம் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குதா? அது நம்ம பார்க்கணுமா, இல்லைன்னா அது காலத்தை ஒப்பிடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நடுகள் பிறகு வந்ததா அந்த அந்த குறியீடு, இல்லை அதுக்கு முன்னே இருந்ததா அப்படின்ற அது குறித்து கட்டுரையில இதுல இந்த கட்டுரையில விளக்கலைன்னா, குறியீட்டின் அந்த இடத்தை அடையாளம் காணும் குறியீட்டின் அடிப்படையில வந்ததா, இல்ல ஆற்றல் உரைகிறது அப்படிங்கிற அடிப்படையில வந்ததுதான் சரியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா. ஆனா இதுல நீங்க சொல்றது இந்த எந்த இதுவுமே அதுல இல்லைண்ணா, அந்த கட்டுரையில அந்த விவாதம் இடம்பெறலைண்ணா. அது விவாதம் இல்லை. அது பார்க்கறதுக்கு முன்கூட்டி, அதாவது நடுகள் தான் முதல்ல அந்த ஒரு நினைவுக்காக வந்தது, ஒரு வரலாறு தன்மையில் பார்க்குறோம் முதல்ல. அதுக்கு முன்னே இந்த சிவ வழிபாடு, சிவலிங்க அந்த உருவ வழிபாடு இருந்ததா, அந்த சிம்பிள் நம்ம பார்க்கறது கொஞ்சம் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இறந்தவர் பத்தி அந்த எப்பயுமே சிவனை வந்து சட்டங்களோட ஒப்புறதுக்கான கூறு எப்படி வந்ததுன்னு சொல்லி நம்மளுக்கு புரிதல் எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு நினைக்கிறேன். சரிங்கண்ணா. சரி, நல்லது. தம்பி கமலக்கண்ணன், இந்த நடுகளை பொறுத்தவரையில மொத்தத்துல வழிபாடு வந்து மொத்த அடிப்படையிலேயே ரெண்டு குணங்களுக்குள்ள அதை சுருக்கி சொல்லலாம். ஒண்ணு வந்து அச்சம் காரணமாக, இன்னொன்னு நன்றி உணர்வு காரணமாக. இதுல அச்சம் காரணமாக கொண்டாடுற அல்லது கும்பிடுற வணங்குற இதுகளெல்லாம் பார்த்தா பெரும்பாலும் இந்த புராண இதுகள்ல இருந்து, வட இந்திய மரபுகள்ல இருந்து நிறைய நம்ம பார்க்க முடியும். அவங்களுடைய விகார உருவங்கள் அது இதெல்லாம் கொண்டு. இந்த நடுகளை பொறுத்தவரையில வந்து ஏரிய காத்தையனார் அல்லது அது இதுன்னு எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ல வந்து ஒரு பல பேரை தாங்கி அந்த படை தாங்குங்கிற அந்த சொல்லே வந்து இதுல வரும். உயிரை காத்தவர்கள், அதனால அவரை
நாம வந்து வணங்குறோம் அப்படிங்கிற ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஆப்ஜெக்ட் தான் அது. நன்றி உணர்வின் காரணமாகத்தான் அடிப்படையில அது வந்தது. நாளடைவில் அதுக்கு நாம திரும்ப அந்த நினைவூட்டலை, அவங்களுக்கு படையல் செய்யலை, அது சார்ந்த பயம் வந்து அந்த பயத்துக்கு ஒரு சடங்கு செஞ்சு அப்படியே நிறைய கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ கற்பனுக்கு அந்த போன வாட்டியே நான் வந்து அதை நேர்ந்திருந்தேன், ஒரு கடாயை அதை கொடுக்காதனாலதான் இப்போ என் குடும்பத்தில் இந்த சிக்கல் வந்ததுன்னு சொல்லி பின்னாடி வந்து ஆமா அதனால காரணமாக பயம் வருமே தவிர, தொடக்கத்துல பார்த்தா அது ஒரு நன்றி வெளிப்பாடாகத்தான் எல்லாத்தையுமே வந்திருக்காங்க. இயற்கையை வந்து தொடக்கத்துல வந்து நன்றி காரணமாக பல விஷயங்கள், இப்போ மழை அது இதெல்லாம் நன்றி காரணமாக கும்பிடும் போதே அச்சம் காரணமாக, இடி மின்னலெல்லாம் அச்சம் காரணமாக வந்தது மாதிரி அடிப்படையில் இந்த ரெண்டுல நன்றி அடிப்படையில நடுகள் வந்ததுன்னு தான் நிறைய தமிழ் தன்மையில சொல்லப்போனா நிறைய நடுகள்னே ஒரு பூங்குன்றன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகங்கள்லாம் பார்த்தா இன்னும் நிறைய நமக்கான பண்பாட்டுக்குரிய அந்த விஷயங்கள்லாம் அது சொல்லுது நிறைய. சரிங்க. பங்கேற்று விளக்கங்களை வழங்கிய பேராசிரியர்கள் அனைவருக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்க கொடுத்திருக்கிற அத்தனை விளக்கங்களையும் கமலக்கண்ணன் மிக கவனத்தோடு குறித்து கொண்டு தன்னுடைய தமிழாக்கத்தையும் அறிமுகத்தையும் செப்பம் செய்வார் என்ற உறுதியையும் அளித்து அனைவரும் விடைபெறுவோம். நன்றி. நன்றிங்க.